இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய அந்த டைட்டில் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தில் அல்லது கர்த்தருடைய சபையில் சாத்தானுடைய வேலையாட்கள். கர்த்தருடைய சபைக்குள்ள சாத்தானுடைய பணியாளர்களும் உள்ளே இருப்பாங்களாம். அதை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். இல்லாவிட்டால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நாம் என்ன நினைப்போம்? நம்ம போகிற ஒரு இடத்துல ஒரு சபையில் இயேசுன்னு தானே சொல்கிறாங்க, கர்த்தருடைய பாட்டைத்தானே பாடுறாங்க என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய கண்ணுக்கு பார்க்கும்போது எல்லாம் தேவதூதர்கள் போல தெரியும். ஏன்னா அவங்க கையில் வேதம் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரன் போல அவங்க பேசுகிறாங்க, வசனம்தான் சொல்லுகிறார்கள், இயேசு என்று தான் சொல்லுகிறார்கள், ஆவியில் தான் நிறைகிறார்கள் என்று நம்ம நினைச்சிருப்போம். அவர்கள் இயேசுவோடு இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை கூட உண்டாக்குவாங்க. ஆனால் சாத்தானும் சாத்தானுடைய பணியாளர்களும் கர்த்தருடைய ஊழியத்திலும் ஊழியக்காரர்களோடும் ரெண்டரை கலந்திருக்கிறாங்க. அதனால்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் கவனியாமல் அது கர்த்தரால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பார்க்கணுமா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் கவனிக்காதீங்க, சொல்லப்படுற எல்லாமே சத்தியம் என்று நீங்கள் நினைச்சிடாதீங்க. சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் இது சத்தியம் தானா அல்லது இந்த சத்தியத்தில் வேறென்னும் கலந்திருக்கிறதா என்பதை சோதித்து அறிந்து கொள்ளத்தான் வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில், பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தில் தான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை அடையாளம் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ளே போகிறோம், ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை புதுசாக போகிறவங்களுக்கு எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தானோ என்று தான் அவங்களுக்கு தோன்றும். நான் 1978 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சபை தெரியாது, கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி தெரியாது, ஊழியக்காரர்களை பற்றி தெரியாது. அந்த நேரத்தில் நான் பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அல்லது நான் சபையிலே சந்திக்கிற எல்லாரையும், சபையில் இருக்கிற விசுவாசிகளை கூட எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், தேவ தூதர்கள் தான், தேவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் தான். நம்ம தான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து பாவத்திலேருந்து வந்திருக்கிறோம், இவங்கெல்லாம் பல தலைமுறையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ தெரியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் காலப்போக்கில் ஊழியத்துக்குள்ளே போக தான் இதுக்குள்ளே எவ்வளோ கரப்ஷன் இருக்கிறது, எவ்வளவு கலப்படமான மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவங்களும் சாத்தானால் உபயோகப்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை காலப்போக்கில் தான் எனக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்பி விடாமல் அது கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். தேவனுடைய சபையிலே, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நடுவிலே, கர்த்தருடைய ஊழியத்தில் சாத்தான் தன்னுடைய வேலையாட்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அதை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல், அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆவியில் நிறையிற மாதிரி நிறைவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா ஆடி பாடுவாங்க, அபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி அந்நிய பாஷை பேசுவாங்க, வரங்கள் இயங்குவதைப் போல தங்களை வெளிப்படுத்தி காட்டுவாங்க. ஆனால் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படாமல் சாத்தானால் பயன்படுத்தக்கூடிய சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. இது இன்றைக்கு நேற்றல்ல, முதல் நூற்றாண்டு சபையிலிருந்தே, அதற்கு முந்தின மோசே காலத்திலிருந்தே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே இப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தான் கொண்டு வந்து வைப்பதை நம்ம வேதத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்? கர்த்தரோடு கூட இணைக்காத எந்த ஊழியமும் கர்த்தரால் உண்டானது அல்ல. இயேசுவை மகிமைப்படுத்தாத எந்த ஊழியமும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. பரலோகமே இருந்தாலும், ஒரு தேவதூதனே இருந்தாலும், அவன் இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவை முன்னிலைப்படுத்தணும். அவன்தான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், தேவதூதன். அது தவிர தேவதூதன் மாதிரியே வந்து உங்களுக்கு வேற்றுமையான காரியங்களை கற்பித்தால், மாறுபட்ட சுவிசேஷத்தை, அங்கே கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன இந்த செய்திக்கு மாறுபட்ட வேறொரு சுவிசேஷத்தை ஒரு தேவதூதனே வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று வேத புஸ்தகத்தில் தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் சாத்தான் ஆலய வளாகத்துக்குள்ளேயே நுழைய மாட்டான், தேவனுடைய பிரசனத்துக்குள்ளேயே நுழைய மாட்டான்,
கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் இருக்கவே முடியாது. சாத்தான் இருப்பதுக்குன்னு சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது, அங்கே தான் இருப்பான். ஒரு பாரில் இருப்பான், ஒரு தியேட்டரில் இருப்பான், அல்லது அசுத்தமான காரியங்களை செய்கிற இடங்களில் அவன் இருப்பான், ஒரு திருடுகிறவர்களுக்கு நடுவில் இருப்பான், கொள்ளைக்காரர்களுக்கு நடுவில் இருப்பான். இப்படிலாம் நம்ம பல காரியங்கள் வச்சுருக்கிறோம். இன்னும் எளிய ஜனங்கள் என்னெல்லாம் நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்ப மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒற்றையான்னு இருக்கிற மரத்தில், ஒரு பனை மரத்தில் பேய் இருக்கிறது, சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு இடிக்கப்பட்டு பயனற்ற வீடுகளில், ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸில் சாத்தானுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகளாக இருக்கலாம். ஆனால் சாத்தான் அப்படி அல்ல. சாத்தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் அவன் கிரியை செய்கிறான். மாத்திரம் அல்ல, அவனுக்கு வேலையே எங்கன்னு கேட்டால், ஒரு பாரில் சாத்தானுக்கு இருக்கிற வேலையை விட ஒரு சபையில் தான் அவனுக்கு வேலை அதிகம். பாரில் இருக்கிறவங்க சாத்தான் கெடுக்காமல் தானே தங்களை கெடுத்துக் கொள்வார்கள். அங்கே அவன் போய் ரொம்ப பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே குடிப்பாங்க, அவங்களே தன்னை கெடுத்துக் கொள்வாங்க, அவங்களே பாவம் செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே தான் சாத்தானுக்கு நிறைய வேலை இருக்கிறது. அப்போ சாத்தான் உள்ளே நுழைய மாட்டானா அப்படின்னு கேட்டால், சபைக்குள்ளேயே சாத்தான் இருப்பான், ஊழியர்களுக்கு நடுவிலே சாத்தான் இருப்பான், ஊழியர்களைப் போல தன்னை காட்டிக்கொள்வான். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அதை நம்ம இன்னைக்கு தெளிவாக ஆராய்ந்து கொண்டு நம்ம எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பதை குறித்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏனென்றால் நல்ல ஊழியங்களை ஏற்றுக்கொள்வது, எது நல்ல ஊழியன்னு பார்த்து அதை பின்பற்றுவது உங்கள் கையில் இருக்கிற கடமை. நான் இவர் நல்லவர், அவர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி அவர்களையெல்லாம் பொல்லாதவர்களாய் காட்டி என்னை நல்லவனாய் காட்டிக்கொள்வதற்கல்ல. உங்களுடைய ஆத்துமாவுக்கு, உங்களுடைய ஜீவனுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. பாருங்கள், நம்ம உடுத்தக்கூடிய உடையை கூட பல மணி நேரம் பார்த்து இது நமக்கு செட் ஆகுமா, சேருமா, மேட்சிங்காக இருக்குமா, நம்ம ஸ்கின் டோனுக்கு அது சரியாக இருக்குமா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம அந்த காரியத்தை எடுக்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஒரு துணி விஷயத்திலே நம்ம அவ்வளோ நேரம் செலவிடும் போது, ஒரு சபை விஷயத்தில் நம்ம அதை காட்டிலும் அதிகமாக கவனமாக இருக்கணும். காரணம், இது நம்முடைய நித்திய வாழ்க்கையை அதுதான் அங்கே தீர்மானிக்கிறது. ஒரு சபை, ஒரு ஐக்கியம், ஒரு ஊழியம் உங்கள் நித்திய வாழ்க்கையை தீர்மானிப்பது அதுதான். ஒரு தப்பான சபை உங்களுடைய நித்திய ஜீவனை அழித்து போட்டு விட முடியும். ஒரு தப்பான ஒரு கள்ள உபதேசம் கர்த்தரை விட்டு உங்களை நிரந்தரமாய் பிரித்து விட முடியும். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த கடமை பொறுப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நாம் தான் ரொம்ப கவனமாக பார்த்து, அவர் பேசுகிறது தப்பாக இருக்குது, அவருடைய கிரியைகள் தப்பாக இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகள் போல தோன்றினாலும் அவங்க அவர்களுடைய உள்நோக்கம் வேறையாக இருக்குது. கர்த்தரோடு இணைக்காதவன், மந்தையோடு சேர்க்காதவன் மந்தையை சிதறடிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து கவனமாக நம்ம செயல்படணும். சிலர் பார்த்திங்கன்னா தோற்றத்தில் தேவதூதன் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவருடைய வாயிலே, நாவிலே விஷம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய நம்முடைய பிரசங்கத்துக்கான முக்கியமான வசனம் இங்கே தான் இருக்குது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அதில் 12வது வசனம் சொல்லுது, மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடி தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்திலே அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். இவங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க, அவங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க, அதுக்காகவாவது தங்களையும் ஊழியம் செய்கிற மாதிரி காட்டுறாங்களே, அதுக்காகவாவது நான் இன்னும் வைராக்கியமாக என்னுடைய ஊழியத்தை செய்வேன். அவன் உண்மையிலேயே ஆவியில் இயக்கப்பட்டு ஊழியம் செய்யலை, ஆனால் எங்களை பார்த்துட்டு நாங்கள் வைராக்கியம் பாராட்டி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அது மாதிரி அவனும் சுற்றுறான். அதுக்காகவாவது நான் செய்கிறதே மறுபடியும் நான் இன்னும் அதிகமாய் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். 13வது வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். வேஷம் தரித்த ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நடை, உடை, பாவனை, பேச்சு அதெல்லாம் அப்படியே சாந்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரை விட அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் ரியாலிட்டியை விட வேஷம் போட்டது இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் வேஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பாருங்கள், இதில் தான் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணுமா. அவர்கள் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. அடுத்து தான் அவர் சொல்கிறார்,
சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் என்பவன் சாத்தான் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்கிறது, அது ஒளியின் தூதன் ஆவின்னு சொல்லுவாங்க. ஒளியின் தூதன் என்பது சாத்தான் அல்ல. ஒளியின் தூதன் என்பவன் உண்மையான தேவ தூதன், கர்த்தருடைய வெளிச்சத்திலே ஒளியில் இருக்கிறவன். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தான் அணிந்து கொண்டு அவன் தன்னை ஒரு உண்மையான ஒளியின் தூதனை போல சாத்தான் தன்னை காண்பிப்பான். இந்த விஷயத்தில் தான் நீங்கள் உண்மையான ஒளி என்ன, சாத்தான் காண்பிக்கிற வேஷதாரியான ஒளி என்ன என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சாத்தான் என்ன செய்வான்னா ஒளியின் தூதன் மாதிரி வருவான். ஒளியில் இருக்கிற தேவ தூதன் மாதிரி திடீர்னு ஒரு தரிசனத்தில் வந்து வசனத்தில் இல்லாத காரியங்களை காண்பித்து நிறைய பேர் இப்படி வெறும் தரிசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு வழி விலகி போனவங்க, விசுவாசத்திலேருந்து விலகி போனவங்க, கிறிஸ்துவை விட்டு விலகி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அனுபவங்கள் இருக்கிறது, அனுபவங்கள் நல்லது. ஆனால் அந்த அனுபவம் உண்மையானதா என்பதை பார்ப்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ஒரு தேவதூதனே வந்து சொன்னாலும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால சில சமயங்களில் தேவதூதன் போல சாத்தானே இறங்கி வந்து சுவிசேஷத்துக்கு எதிரான வார்த்தைகளை பேசிவிட முடியும். அதனால் இந்த விஷயத்தில் நாம தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். சிலர் பாருங்க, ஒரு விஷன் பார்ப்பாங்க, சாதிப்பாங்க கடைசி வரைக்கும். நம்ம சொல்லுவோம் இது வசனத்தில் அப்படி இல்லையே, வசனத்தில் அப்படி சொல்லப்படலைன்னு சொல்லக்கூட, இல்லை நான் நேற்று பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், சத்தத்தை கேட்டேன், ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான் என்று சொல்லி அந்த அனுபவத்தை தான் மையப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதில் சொல்லியாச்சல்ல, அதை தாங்களும் நம்புவார்கள், மற்றவர்களையும் நம்ப வைப்பார்கள். யார் வந்து சொன்னாலும், இயேசு மாதிரியே வந்து சொன்னாலும், நீங்கள் வேத வசனத்துக்கு புறம்பானதை போல காணப்பட்டால் அது கர்த்தர் அல்ல, கர்த்தருடைய வேஷத்தை தரித்து கொண்டவங்க. பாருங்க, எத்தனையோ ஹாலிவுட் அந்த ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இயேசுவை குறித்து நிறைய படங்கள் இருக்கிறது, இயேசுவை பற்றின நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அதில் இயேசு மாதிரியே நடித்தவங்க இருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம்ஸில் வந்து நடித்த இயேசுவாக நடித்தவருடைய புகைப்படங்களை வச்சு சில வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க. சிலர் அதுதான் இயேசு என்று சொல்லி அதை நம்பிக்கொண்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனே தன்னை ஒரு மேக்கப் மூலம் இயேசுவை போல மாற்ற முடிந்தால் சாத்தான் எவ்வளவு கில்லாடின்னு நமக்கு சொல்லியா தரணும். அவன் என்ன செய்வானா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரிப்பான். யாரு? சாத்தான். சாத்தான் தேவனுடைய ஒளியில் இருக்கிற தேவ தூதர்கள் போல தன்னை மாற்றிக்கொண்டு இறங்கி வருவான். அவனு மாதிரியே, அவன் லீடர் இல்லையா, அவனுடைய மாதிரியே அவனுடைய ஊழியக்காரர், அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்களுடைய முடிவு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். உண்மையான ஊழியர்களை விட இந்த டூப்ளிகேட் ஊழியர் இருக்கான் பாருங்க, அவன் தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி, பலமாக இருக்கிற மாதிரி, சரியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. அதை தான் வேதம் சொல்லுது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தான் என்ன செய்கிறான்னா இயேசுவை போல தன்னை மாற்றுகிறான், அல்லது ஒளியில் இருக்கிற ஒரு மிகாவேல் மாதிரி, ஒரு கேப்ரியல் மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு வேஷமாய் வெளியே வருகிறான். அந்த மாதிரி வருகிறான். இதை பார்த்த உடனே நம்ம அதை நம்புகிறோம். அவன் ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பது மாதிரி அவனுடைய ஊழியக்காரர் என்று எழுதியிருக்கு. அப்போ அவனுக்கு நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. அவர்கள் தேவ ஊழியக்காரர்களை போல வேஷம் தரிச்சிருக்கிறாங்க. அவர்களை ஊழியங்களுக்கு நடுவிலும் விசுவாசிகளுக்கு நடுவிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலும் கொண்டு வந்து சாத்தான் நிறுத்தி விடுகிறான் அல்லது நியமித்து விடுகிறான். ஒருவேளை அவங்க பாஸ்டராக இருக்கலாம், ஒருவேளை அவங்க அப்போஸ்தலராக இருக்கலாம், ஒருவேளை நல்ல ஒரு வொர்ஷிப் லீடராக இருக்கலாம், ஒரு ப்ராஃபட்டாக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகனாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் எல்லா தரப்பு ஊழியத்திலும் தன்னுடைய ஊழியக்காரர்களை உண்மையான ஊழியக்காரர்களை போலவே தோற்றமிட பண்ணி அவர்களை உள்ளே கொண்டு வந்து கலப்படம் பண்ணி வைத்து விடுவது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரத்தில் ஒன்று. அதனால தான் நீங்கள் சொல்லப்படுகிற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. மேடை நல்லா இருக்குது, அலங்காரம் நல்லா இருக்குது, பிஏ சிஸ்டம் நல்லா இருக்குது, சவுண்டு நல்லா இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பல்பு நல்லா இருக்குன்னு சில தோற்றங்கள் உண்மையை பார்க்க முடியாதபடி நம்மை திசை திருப்பிவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடையில் போய் நிறைய லைட் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்கும்போது எந்த துணியுமே நல்லா இருக்க மாதிரி தெரியும்.
கலர் பல 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 பலன்னு தெரியும். எல்லாம் எடுத்துருவீங்க, இது நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு எடுத்துருவீங்க. காலையில் விடியும் போது அதை சூரிய வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலரே வேறு மாதிரி இருக்கும். நேற்று நம்ம பார்த்தது வேற இல்லை. நேற்று நம்ம பார்த்தபோது ஆரஞ்சு நிறமாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்குது என்று சொல்லி நீங்கள் பலமுறை ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா, இந்த மாய தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய விளக்குகள் பண்ணக்கூடிய பிம்பம், அது நம்முடைய கவனத்தை திசை திருப்பிடும். எப்போவுமே ரொம்ப அதிக அலங்காரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம், அதிக அலங்காரம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கவனத்தை கொஞ்சம் கூட திசை திருப்பி விடக்கூடாது. நம்முடைய கவனம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணும், தேவனுடைய உபதேசத்தில் இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் இருக்கணும். இது கர்த்தருடைய ஆவிதானோ என்று நம்ம சோதித்து பார்க்கணும். உங்களுக்கு அதுக்கு நேரமே கொடுக்காத அளவுக்கு வேக வேகமாய் காரியங்களை நடத்துவதும் உங்களுடைய மனசை வேறு பக்கங்களில் லைக்க பண்ணுவதற்கு தான் இந்த மாதிரியான நிறைய காரியங்களை இன்றைக்கி ஊழியத்தில் பயன்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கண்கட்டு வித்தைன்னு ஒன்று செய்வாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல எல்லாம் கூட வந்து செய்வாங்க. அவங்க பிசாசை வைத்து செய்வதில்லை, அது கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பும் போது அவர்கள் வேறொரு காரியத்தை கொண்டாந்துருவாங்க. கையில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முட்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கர்ச்சீஃப் வந்துடும். அவர்கள் பிசாசை கொண்டு செய்கிறாங்கன்னா இல்லை, அது ட்ரிக்கு, ஒரு மேஜிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நொடி உங்களுடைய கவனம் திசை திருப்பும் போது அவங்க அந்த கார்டை மாற்றிடுவாங்க அல்லது வேறொரு காரியத்தை மாற்றிடுவாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட. அதை பிசாசை வச்சு செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது வேறு. இவர்கள் சாதாரணமாக செய்கிறவங்கெல்லாம் ட்ரிக்கு. அது ஒரு இமைப்பொழுது நேரத்தில் உங்களுடைய கண் மறைக்கப்படும் போது அவங்க வேற ஒரு காரியம் உங்கள் கண்ணை விட்டு அது கடந்து போயிடும். நீங்கள் சர்ப்பங்கள் நெளிந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? சர்ப்பம் நெளிந்து போகிறத பார்த்தீங்கன்னா ஏன் நெளிஞ்சு போகுது? மற்ற பிராணியெல்லாம் நேராக ஓடுதில்ல, ஆனால் அந்த சர்ப்பம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு ஓடும். நெளிஞ்சு ஓடும்போது அந்த சர்ப்பம் இங்கே இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே அது அங்கே போயிடும். உங்கள் கண் அந்த காட்சியை கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட், அந்த பாம்பு வேகமாக நழுவி போயிடும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு அந்த காலத்தில் இந்த செல்லுலாய்டு ஃபிலிம்ஸ் இருந்தது. அந்த ஃபிலிமை தான் ஒரு ப்ரொஜெக்டரில் வச்சு அதை ஓட விடுவாங்க. ஒவ்வொரு ஃபிலிமுக்கு நடுவுலையும் ஒரு கருப்பு கோடு இருக்கும், கருப்பு ஃப்ரேம் இருக்கும். அப்படியே அது ஒரு நொடிக்கு 14 ஃபிலிம்ஸு 14 ஃபிலிம்ஸு வேகமாக ஓடும். அப்படி வேகமாக ஓடும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய கோடு இருக்குது பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த கோடு கடந்தான் வரும். அதில் நம்முடைய கண் அதை அங்கே கேப்சர் பண்ண முடியாது. இதே ட்ரிக்கு தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, எங்கே ரொம்ப ஆடம்பரமும் எங்கே ரொம்ப ஆர்ப்பரிப்பும், எங்கே உங்களுடைய கவனத்தை வழிவிலகி போக பண்ணுகிற ஆராதனைகள் கூட்டங்கள் இப்படி நடந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். போகாதீங்க நான் சொல்லலை, ஒருவேளை நல்ல ஊழியக்காரர்கள் கூட இருப்பாங்க அதில். ஏன்னா நிறைய கூட்டம் வர்றதுனால சில அமைப்புகளை அப்படி வச்சா தான், அப்படி ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டால் தான், பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறக்காக லைட்டு போட்டால் தான், அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் வீண் ஆடம்பரங்கள், வீணான கிரியைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கூட்டங்கள், சபையை பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்கெல்லாம் தாண்டி போகிற மாதிரி அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எதையுமே கிரகிக்கிறதுக்கு முன்னால் அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுவாங்க. உங்களை யோசிப்பதற்கு நேரமே கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ளே போகும்போது உங்கள் மனசை நிதானமாக வைத்து கொள்ளுங்கள். நிதானமாக. ஒருத்தர் சத்தமாக பிரசங்கிக்கிறார் என்பதற்காக அது உண்மையாகி விடாது. சில பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக பேசுகிற மாதிரி கைதட்டணும் போல தோணும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க செய்தி மாறுபட்டதாக இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப கவனமாக, நீங்கள் என்னதான் ஒருவன் எப்படித்தான் பேசினாலும், எவ்வளவு தன்னை சுற்றி அலங்காரமான காரியங்களை வச்சாலும், ஒரு ஆவியில் நிறைஞ்சு ஸ்பிரிட் ஃபீல்டாக பேசுகிற மாதிரி சத்தத்தை உயர்த்தி பேசினாலும் கண்டென்ட் என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதில் எது ரொம்ப முக்கியம்னு பாருங்கள். சில நேரத்தில் நல்ல ஊழியக்காரர்கள் கூட இதில் ஏமாந்து போயிடுவாங்க. அவங்க பேசுகிற சத்தத்தையும் துனியையும் அவர்கள் மேடையில் குதிக்கிறதையும் பார்த்து இது கர்த்தர் தான் பேசுகிறாருன்னு சொல்லி நம்பிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அது கர்த்தருக்குள்ளே நம்மை நடத்துகிறதான்னு பார்க்கணும், வேத வசனத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு திட்டம் சொன்னாலும் உபதேசம் சொன்னாலும் அது கர்த்தருக்குரியதா என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஒருவேளை தங்களுடைய சுய லாபத்துக்காக அதை செய்கிறாங்களா,
பணம் சம்பாதிப்பதற்கு செய்கிறாங்களா, அல்லது நம்மை திசை திருப்ப பண்ணுகிறார்களா, அல்லது சாத்தானோடு கொண்டு சேர்க்குறாங்களா, உலகத்தோடு என்னை சேர்க்குறாங்களா என்பதில் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருடைய உபதேசம் நம்மை உலகத்தை நேசிக்க சொல்லும். உலகத்தை நேசிங்க, ஒரு கார் வாங்குங்க, பங்களா வாங்குங்கன்னு பிரசங்கத்திலே வரும். கார் பங்களா வாங்குவது அது ஒரு தப்பு இல்லை, நான் அது தப்பு சொல்லலை. நீங்கள் அதுக்காக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு பழைய செருப்பை போட்டு நடந்து போங்கன்னு சொல்லலை. ஆனால் அதை கவனிக்கும்படிக்கு சொல்கிறாங்க பாருங்கள். உங்கள் கவனத்தை அதில் திசை திருப்பும்படி அதை எதிர்பாருங்க, அதை விசுவாசிங்க, கேளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ உலகத்தை நேசிக்க சொல்லி தருகிறார்கள். நமக்கு பார்க்க நல்லது மாதிரி தெரியுது உலகத்தை நேசிக்க. ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தை நேசித்தால் அவனுக்குள்ளே தேவனுடைய அன்பு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அது நமக்கு வேணும்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். உங்களுக்கு அது தேவை, உங்களுக்கு பயன்படணும்னு சொன்னால் கர்த்தர் அதை கண்டிப்பாக கொடுப்பார். நாம் அதுக்காக ஓடி ஆடி போய் சொல்கிற மாதிரி உலகத்தை நேசிக்கும்படிக்கு சிலர் நமக்கு கற்பிப்பாங்க. அவங்களுடைய செய்தி, பிரசங்கம் எல்லாமே உலகத்தை நேசிங்க. உலகத்தை நேசிங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஆசை, இச்சை, பொருள், பணம், இதை நேசியுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக உபவாசம் பண்ணுங்க, அதற்காக ஓடுங்க, அதுக்காக வேலை செய்யுங்கன்னு உங்களை உலகத்து பக்கம் திருப்புவாங்க. கேட்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வசனத்துக்கு புறம்பானது என்பது கவனிச்சா தான் தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் பொதுவாக ரொம்ப டாம்பிகமாகவும் ஆடம்பரமாகவும் நம்முடைய கவனத்தை திசை திருப்பத்தக்கதான காரியங்களை செய்கிறதாகவும் இருப்பாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ஆதலால் அவனுடைய ஊழியக்காரர், அவனே அப்படி சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சா அவனுடைய ஊழியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவனுடைய ஊழியர்கள் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. ஆனால் அவருடைய முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில், ஊழியங்களுக்கு நடுவில், சபைக்கு நடுவில் தன்னுடைய ஏஜென்ட்ஸ், தன்னுடைய ஊழியக்காரர்கள் அவங்கள கொண்டு வந்து நிரந்தரமாக உள்ள தங்க வச்சுருவான். சில சபையில் இருப்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் நல்லவராக இருப்பார், கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள சாத்தான் கொண்டு வந்து அப்படி நியமித்து வச்சுருப்பான். பாருங்கள், இயேசு எடுத்த 12 பேரில் ஒருவனை சாத்தான் பிடித்து கொண்டான். இயேசுக்கு அது தெரியும், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவர் அதை அனுமதித்திருந்தார். ஏன்னா அவனுக்கு ஒரு பாட்டு இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. அதனால் அவனை அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவன் அந்த கிரிகளை செய்கிற வரைக்கும் அவனை கர்த்தர் தம்மோடு தான் வச்சிருந்தார். இயேசுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் அந்த 12 பேரில் ஒருத்தனை கொண்டு வந்து சாத்தான் நிரப்பி இருந்தான். அவன் அப்பத்துணிக்கை வாங்கி வெளியே போன போது சாத்தான் அவன் உள்ளே புகுந்து கொண்டான் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவிலே சாத்தான் இருக்கிறான். விசுவாசிகளுக்கு நடுவில் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முதல் ஆளாக பாட்டு பாடுவாங்க, வசனம் படிப்பாங்க. ஆனால் அவர்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தன்னை வெளிப்படுத்திடுவாங்க டக்குன்னு. எலெக்ஷன் வர வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நான் ஏன் அந்த வார்த்தைகளை சொல்லுவது சிரிக்கிறேன்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவாலயம், ஒரு சர்ச்சு, ஒரு பாரம்பரிய சர்ச்சு, ரொம்ப நாளாக என்னை அங்கே ஒரு 3 நாள் கூட்டம் நடத்தணும், சில வருஷத்துக்கு முன்னால் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டப்போது நான் பொதுவாக வந்து வெளி கூட்டங்களுக்கு அதிகமாக இப்பொழுது போகிறதில்ல. ஆனால் நான் வந்து ரொம்ப அவங்க வருந்தி கேட்டுக்கொண்டதுனால, அந்த சபையாரே வந்து என்கிட்ட கேட்டதுனால நான் ஒரு தேதி கொடுத்து ஒரு 3 நாள் அங்கே போனேன். கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது, கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. திரளான ஜனங்கள் அங்கே வந்திருந்தாங்க. கடைசி நாள் கூட்டம் முடித்து அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே நின்று பேசி கொண்டிருந்த போது கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்தார் என்று எல்லாம் சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு போதகர், ஏன்னா அந்த சபையில் நிறைய போதகர்கள் இருப்பாங்க, பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கலாம் நிறைய போதகர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப மகிமையான காரியங்களை செய்தார், எல்லாரும் நல்லா ஆவியில் நிறைஞ்சாங்க, பாட்டு பாடினாங்க. அடுத்த வாரம் எங்கள் சர்ச்சில் எலெக்ஷன் இருக்குது, அப்போ தான் பார்க்கணும், அது வரைக்கும் இது தாங்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கு வந்தவுடனே அவங்களுடைய கலரே மாறிடும். சில சமயத்தில் சாத்தான் தன்னை வெளிப்படுத்துகிற நேரம்னு ஒரு நேரம் இருக்கும். அது வரைக்கும் அவன் அப்படியே வேஷம் எவ்வளோ நேரம் போட்டிருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வேஷம் போட்டால் அது உங்களுடைய உண்மையான தோற்றம் அல்ல. எவ்வளோ நேரம் வேஷம் போட முடியும்? வேஷத்தில் இருக்கும்போது பல சமயங்களில் நம்முடைய உண்மை சொரூபம் அப்பப்போ வெளியே வந்துடும். அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மறைப்போம். இப்போ நான் பேசுகிறேன், நான் என்னுடைய இயல்பாக நான் பேசுகிறேன்,
என்னை பார்த்து ஒருத்தர் மிமிக்ரி என் வாய்ஸ் மாதிரியே பேசுகிறாருன்னா எவ்வளோ நேரம் அவர் இதே ஃபாலோ பண்ணி பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம், அப்புறம் திடீர்னு அவருடைய ஜென்ம சுபாவம், அவருடைய சொந்த குரல், சொந்த அந்த குணாதிசயம் வெளிப்பட்டு விடும். வேஷம் தானே அது, அதில் ரொம்ப நேரம் வந்து நிலைச்சு நிற்க முடியாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது அந்த தோற்றமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பைபிள் எடுத்து வர்றதும், அவர் வந்து வசனம் சொன்ன உடனே சத்தத்தை உயர்த்தி படிக்கிறதும், ஜெபம் பண்ண சொன்னால் ஆளுக்கு மேலே யாரையும் ஜெபம் பண்ண விடாமல் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதும், அது ஏன் கேட்கிறீர்கள், நல்லா தான் இருக்கும். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் தான் யார் என்பதை காமிப்பாங்க. அந்த மாதிரியான சில கோபதாங்கங்கள் வரும்போது நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும், இது வரைக்கும் நீ வேறு மாதிரி இருந்த, இப்போ யாருன்னு தெரியும் எனக்கு, நான் யாருன்னு தெரியுமா, உன்னை என்ன செய்வேன்னு தெரியுமான்னு பேசுவாங்க. உள்ள மண்டை உடைக்கிறது, சண்டை போடுறது, கமிட்டி அமைக்கிறது, எல்லா சபைகளையும் இருக்குது. அது மாதிரி நிறைய காரியங்கள் எது யாரால் உண்டாக்கப்படுதுன்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அல்லது நீதியின் ஊழியக்காரர்களைப் போல நீதியுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய வேஷத்தை தரித்து, ஆனால் அந்த வேஷத்துக்கு சம்பந்தமில்லாதவர்கள் உள்ளே வந்து சபையை நிரப்பி இருக்கிறதுனால, அதனால தான் அந்த மாம்ச வெறி, மாம்சத்தின் கிரியைகள் சமயங்களிலே வெளிப்பட்டு விடுகிறது. அப்போ இதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சபைக்குள்ளே சாத்தான் இருப்பான். சாத்தானால் இயக்கப்படுகிற ஜனங்கள், நம்ம நினைக்கிறோம் சாத்தான் உள்ளே போயிடுச்சுன்னா அவன் சபைக்குள்ளே வரமாட்டான், சபையை பார்த்தோன்னு ஐயோ அங்கே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசல்லையே வெளியே உருண்டு விழுந்து விடுவான், இங்கே உள்ளே உள்ளவர்களை நான் நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லி நீங்கள் நினைச்சா அது தப்பு. ஒரு வசனம் படிக்கிற பாருங்க, அதில் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க. 33லேருந்தே படிக்கலாம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனுக்கு ஜெபாலயத்தில் என்ன வேலை? அவன் ரொம்ப வருஷம் அந்த சபையில் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு பெண் அசுத்த ஆவி பிடித்தவள் பல காலமாய் சபையில் இருந்தாள். இயேசு உள்ளே வந்து அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சத்தம் போடுறது, அது வரைக்கும் இயேசு உள்ளே வர வரைக்கும் அவங்க அந்த சபையில் மெம்பராக இருந்திருக்கிறாங்க, ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. யாரை ஆராதிச்சிருப்பாங்க? பிசாசே, பேயே, லூசிஃபரேன்னு ஆரம்பிச்சுப்பான். அவனும் ஆண்டவருடைய பேரை தான், கர்த்தருடைய பேரை தான் அவங்க சொல்லி ஆராதிச்சிருப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது அவனும் ஆளுக்கு முந்தி தான் முழங்கால் போட்டிருப்பான். பாருங்கள் 33 சொல்லுது, லூக்கா 4:33 வசனம் எடுத்துட்டிங்கள, படித்து பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னென்னா, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள் தான் சபைக்குள் இருக்கிறார்கள் என்று நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்க சபையில் இருக்கிறாங்க, ஆனால் அசுத்த ஆவி பிடித்திருந்தவர்களும் சபையில் இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை, அவர் பாருங்க சிங்குலர் அந்த ஆளு, அவன் சொல்கிறான் எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டானாம். பெரிய சத்தமா, தேவனுடைய பரிசுத்தர் யார், எல்லாம் திரும்பிப்பாங்க, பயப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு. இது பாருங்க, இந்த அசுத்த ஆவி மற்றவன் கூட சாட்சி சொல்லலைங்க, பக்கத்தில் இருக்க சீஷர்கள் கூட சொல்லலை. அவன் தப்பாக ஒன்றும் பேசலை, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலை, அவன் சாட்சி கூட கொடுக்கிறான் எல்லாருக்கும் முன்னால். நீர் தேவனுடைய பரிசுத்தர், சாட்சி கொடுக்கிறான் என்பதற்காக அவன் தேவ ஆவிலே நிரப்பப்பட்டவன் என்றும் நீங்கள் அர்த்தம் எடுத்துடக்கூடாது. அதுக்கு சொல்ல வரேன். என்ன போட்டிருக்கு பாருங்க, அவன் சொன்னது சாட்சி இடுகிறான், யாருக்குமே தெரியலை. ஏதோ இயேசு ஒரு மனிதர், அவர் நாசரேத் ஊரை சேர்ந்தவர், அவருடைய தகப்பன் தாயெல்லாம் நமக்கு தெரியும், ஆராதனைக்கு வந்திருக்கிறார், அவ்வளோதான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்றான். பார்த்தீங்களா? அப்போ சாட்சி சொல்லிட்டாரு, அப்போ அவர் பரிசுத்தவர் தான், ஒரு பரிசுத்தவான் தான், தேவனுடைய மனிதன் தான் என்று தப்பு கணக்கு போற்றக்கூடாது. சாட்சி சொல்லுகிறதுனால அல்ல, சாட்சியாய் வாழ்கிறதுனால தான் ஒருவன் தேவனுடையவனா இல்லையா என்று அடையாளப்படுத்தப்பட முடியும். சாட்சி சொல்றதுனால இல்லை, சாட்சியாய் வாழ்வதில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆனால் இப்போ இருக்கிற சில ஊழியர்கள் பிசாசு பேசினா கூட நம்மை பற்றி உயர்வாய்த்தானே பேசணும், கொஞ்ச நேரம் அப்படியே அதை பேச விடுவாங்க. இயேசு சொல்லுகிறார், உன் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, உன் சாட்சி எனக்கு தேவையில்லை. சாத்தானுடைய சாட்சி நமக்கு என்னத்துக்கு? அது சொல்லுகிறார்,
நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சில பொல்லாத மனிதர்கள் இருப்பாங்க, ஊழியக்காரங்க இருப்பாங்க, நல்ல ஊழியக்காரர்களுக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பாங்க, பரியாசம் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு உட்கார்ந்து நம்ம பதில் சொல்லி கொண்டிருப்போம். அவன் பேசுகிறான், அவன் சொல்லுகிறான் என்றால் கர்த்தர் சொல்றாரு, அவன் எதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? அவனுக்காக நாம் எதற்கு வாழணும்? நம்முடைய வழியை நாம் ஏன் அவனுக்காக மாற்றிக்கொள்ளணும்? அவன் யார் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இவர் நல்லவர் அப்படின்னு ஒரு பொல்லாத ஊழியக்காரன் சொல்லிட்டா நீங்கள் நல்லவன் ஆயிடுவீங்களா? அல்லது ஒரு நல்ல ஊழியக்காரன் இவர் நல்லவர் சாட்சி சொல்லிட்டாலும் நீங்கள் நல்லவர் ஆயிடுவீங்களா? கர்த்தருடைய சாட்சி தான் நிற்கும் கடைசியில். உங்களுடைய இருதயம் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அப்போ இங்கே சாட்சி சொன்னான், அவன் இயேசுவை பற்றி தான் சாட்சி சொன்னான். ஆனால் இயேசு சொன்னார், உன் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாத மனிதன், பிசாசு பிடித்தவன், நீ என்னை புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம், உன்னுடைய சர்டிஃபிகேட் எனக்கு எதுக்கு? ஆகவே நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவிலே விழத்தள்ளி, அது வரைக்கும் அவனுக்குள்ள பிசாசு இருந்தது, பாஸ்டருக்கு தெரியாது. அந்த நாட்கள் எல்லாம் ஆசாரியர்கள் இருப்பாங்க, அப்புறம் இந்த வேத பாரகர் இருப்பாங்க, பரிசேயர் இருப்பாங்க, அந்த இடத்துல சபை நடத்துகிறவங்க இருப்பாங்க, ஜெப ஆலயத்தை நடத்துகிறவங்க. அவர்கள் நடுவில் அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இவன் தினம் கொண்டாந்து காணிக்கை போடுறது, ஆராதனையில் கலந்து கொள்வது, பாட்டு பாடுறது, கைதட்டுறது, வசனம் வாசிக்கிறது. இப்போ பாருங்களேன், இயேசு வந்த போது அது ஜனங்கள் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை கொடுக்கிறாரே, அவையும் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்போ இந்த ஆவியை வச்சு தான் ஆராதனை நடத்தியிருக்கிறார். யாரு? இந்த ஜெப ஆலயத்தில் இருந்த போதகர், வேத பாரகர். எவ்வளவு கொடுமை பாருங்கய்யா. இந்த மாதிரி பிசாசு பிடிச்சவன் நம்ம என்ன செய்கிறோம்? மெம்பர் தானே, எண்ணிக்கை 4000 பேர் 10,000 பேர், சபை பெருசு தான். அதில் எத்தனை பிசாசு இருக்குதோ யாருக்கு தெரியும்? அதை வச்சு நம்ம பாட்டு பாடுவதும், கைதட்டுவதும், தீர்க்க தரிசனம் சொல்லுவதும், அதற்கு கர்த்தருடைய உபதேசங்களை எடுத்து பேச, அதுவும் குறிப்பெடுத்து கொள்வதும், எழுதி கொள்வதும், எவ்வளோ ஒரு பரிதாபமான ஊழியம் பாருங்கள். அப்போ பிசாசு பிடித்தவர்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறாங்க. சபைகளுக்குள்ளே அவனும் ஆராதனைக்கு தவறாமல் வந்துடுறான். மற்றவங்க வர்றாங்களோ இல்லை, இவன் முதல் ஆளாக உட்கார்ந்துடுறான், கைதட்டுறான், பாட்டு பாடுறான், காணிக்கை கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான், சாட்சி கூட கொடுக்குறான், இவர் தான் இயேசு அப்படின்னு சாட்சி கூட கொடுக்குறான். அதுதான் கவனமாக இருக்கணும். அப்போ அவர்கள் நடுவில் சாத்தான் தன்னுடைய பணியாளர்களை வைக்கிறான். யூதாஸ் அப்படித்தான் வச்சிருந்தான். பாருங்களேன், இவர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள். நல்லா பாருங்க, எழுப்புதல் நடக்குதையா, எழுப்புதல் நடக்குது. எல்லாரும் கபடற்ற இருதயத்தோடு இருந்தார்கள் தான் வசனத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பாருங்களேன், அங்கே எழுப்புதலில் சந்திக்கப்பட்டவங்க முதல் நூற்றாண்டில் முதல் எழுப்புதல் இருந்தவங்க, அதில் அவருடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், கபடற்ற இருதயத்தோட, இருதயத்தில் கபடமே இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நடுவில் கபட இருதயத்தோட 2 பேரை கொண்டாந்து சாத்தான் வச்சிருந்தான். அனனியா, சஃபீரா. இவர்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றே தங்களையும் நினைத்து கொண்டார்கள். மற்றவர்களும் இவர்களை ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் கூட அது நம்பினாங்க. ஆனால் சாத்தான் அவர்களை பயன்படுத்தினான். சபையினுடைய ரட்சிப்பு இவர்களுடைய கிரியையால் கொஞ்ச காலம் நின்று போய்விட்டது. பார்த்தீங்களா? அந்த எழுப்புதல், அந்த ரட்சிப்பு தான், அனுதினம் ரட்சிக்கப்பட்டாங்களே, அது நின்று போய்விட்டது. இவர்களுக்கு நடந்த ஒரு பயங்கரத்தினால, இவங்களுடைய கிரியைகளினால ஒருவரும் இவர்களோட சேர துணியவில்லை என்று வசனத்தில் எழுதியிருக்கு. இவர்கள் 5வது அதிகாரத்தில் வர்றாங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சஃபீராள் என்கிறவளும் தங்களுடைய காணி ஆட்சியை விற்றாங்க. எல்லாரும் கபடற்ற இருதயத்தோடு தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பம் மாத்திரம் கபடுள்ள இருதயத்தோடு இருக்கிறது. கபடுள்ள இருதயத்தோட ஒரு முறை அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஏழைகளுக்கு, ஒரு சர்ச்சில் இருந்து ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். அதனால் அவர்களுக்கு ஒரு நாள் சாப்பிடுவதற்கு, ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுக்கணும். ஒரு நாள் ஆளுக்கு 1 லிட்டர் பால் கொண்டாந்து இரவிலே அது ஒரு பெரிய தொட்டி வச்சுருப்போம், அந்த தொட்டியில் நீங்கள் கொண்டாந்து ஊற்றிட்டு போயிடணும். யாருடைய பேரும் சொல்லப்படாது, யார் ஊற்றுனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு காலையில் 9 மணிக்கு அந்த தொட்டியை நம்ம திறந்து அதில் இருக்கிற அந்த பாலை எடுத்து
பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு நம்ம விநியோகம் பண்ண போகிறோம். விதம் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு கூறுங்கள் அப்படின்னு பாஸ்டர் அன்னைக்கு நல்லா நீட்டாக பேசி முடிச்சுட்டாராம். பேசி முடிச்சுட்டு ஆளுக்கு 1 லிட்டர் மினிமம் ஒரு குடம் கொண்டாந்து ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அந்த தொட்டியை திறந்து பார்த்தா தொட்டியில் மருந்துக்கும் பால் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக பச்சை தண்ணி இருந்தது அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தா பலர் என்ன நினைத்து கொண்டாருன்னா, எல்லாரும் பால் தானே ஊற்றுறாங்க, நம்ம கொண்டு போய் ஒரு குடம் அந்த தண்ணியை ஊற்றுனா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சாங்க. இது ஒருவர் மாத்திரம் நினச்சா பரவாயில்ல, எல்லாருமே அதே மாதிரி நினச்சாங்க. யாருக்கு தெரிய போகுது, எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நம்ம கொண்டு போய் ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டோம்னா யாருக்கு தெரிய போகுதுன்னு எல்லாரும் நினச்சா. அப்போ அந்த சபை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த சபையை வைத்துக்கொண்டு அதை நடத்துகிற போதகர் பாவம் எப்படி இருப்பார் பாருங்க, அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் பாருங்க. அதுதான் இதே மாதிரி தான் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, எல்லாரும் விற்கிறாங்கல்ல, எல்லாரும் கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு நடுவில் ஒரு இருதயம் மாத்திரம் வித்தியாசமாக சிந்தித்தது. அவங்களுடைய மனசில் ஒரு கபட்டு சிந்தனை. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சஃபிராலும் தங்களுடைய காணியாட்சியை விற்றார்கள். ஏன்னா அந்த நாட்களில் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டாந்து வச்சாங்க. அதை சட்டமாலாம் போடலை. அப்போஸ்தலர் நீ நகையை கொடு, நீ பணத்தை கொடு அப்படின்னு அவங்க கேட்கலை. விசுவாசிகள் தாங்களே மனமோந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, நமக்கு இனிமேல் எதுக்குங்க, இயேசு இப்போ வந்துடுவார். ஏன்னா முதல் நூற்றாண்டில் இயேசு போனவர் இப்போ அடுத்து வந்துடுவார், கொஞ்ச நாளில் ஒரு 3 வருஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு தான் நம்பி கொண்டிருந்தார்கள். அப்போ இனிமேல் நமக்கு எதுக்கு, இனிமேல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளோட சபையில் உட்கார்ந்துருன்னு சொல்லி தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படி ஆனால் அவங்கள யாரையும் நிர்பந்தம் பண்ணலை. ஒரு போதகனோ ஒரு அப்போஸ்தலனோ யாரும் அவர்களை நிர்பந்தம் பண்ணலை. தன் மனைவி அறிய அவன் யார், அனனியா, கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சான். ஒரு பங்கு அப்படி எடுத்து உள்ளே வச்சுட்டான், எதுக்கும் நாளைக்கு பயன்படுமே அப்படின்னு. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் எல்லாருக்கும் முன்னால் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? யார் நிரப்புனா? சாத்தான். யார? அனனியா சஃபிரா. அவர்கள் யாரு? ஒரு சபைக்குள்ளே இருக்கிறாங்க, எழுப்புதலில் பங்கு பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சபையில் இணைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆனார்? வசனம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிருந்துச்சே, அந்த வசனம் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா, இவர்கள் வஞ்சனைக்கு இடம் கொடுத்தோடனே அதெல்லாம் வெளியே போய்விட்டது. சாத்தான் இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்து விட்டான். இப்போ இதில் அவங்க கேட்கல. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, எல்லாரை போல நானும் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் என்று எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் தன்னை காண்பிக்கணும். ஆனால் உண்மையில் அதை செய்யக்கூடாது. அது மாய்மாலம் தானே. அவன்கிட்ட யாரு கேட்டது? கொடுக்கலன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. அது தப்பாக இருக்காது. அவன் விற்காவிட்டால் கூட தப்பாக இருக்காது. அது மற்றவருடைய கண்களுக்கு முன்னால் அதை விற்றதை போல காண்பிக்கணும். சபையார் முழுவதும் அடையப்பா அனனியாவும் சஃபீராவும் எல்லாவற்றையும் விற்று விட்டு கொண்டு வந்து வைத்து விட்டார்களேன்னு சொல்லணும். ஆனால் கொடுக்கக்கூடாது. கொடுத்த மாதிரி இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும். இது நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. இது பாவம். பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யப்படுகிற பாவம். வெளிப்பார்வைக்கு தோற்றத்துக்கு மனிதர்கள் தங்களை மெச்ச வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை உண்மையுள்ளவர்களைப் போல காண்பித்து கொண்டு மனசுக்குள்ளே வேறொரு ட்ராமா போடுறாங்க. அது சொல்கிறாரு பாருங்க, இதை விற்கும் முன்னே இது உன்னுடையதாக இருக்கவில்லையா? உன்னுடையதானப்பா அது. அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்னிடத்தில் தானே இருந்தது. அதை விற்ற பிறகு காசு உன்கிட்ட தானே இருந்தது. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? உன்னை யார் கேட்டா? நாங்கள் கேட்டோமா? எல்லாருக்கும் முன்னால் நீயும் கொண்டாந்து அப்படியே மேடையில் கொடுன்னு நான் கேட்டேன்னா, எல்லாவற்றையும் விற்று விட்டு நான் உங்கள் பாதத்தில் வச்சுட்டேன்னு ஒரு தோற்றத்தை ஜனங்களுக்கு நடுவிலும் எங்கள் நடுவிலும் உருவாக்க வேண்டும் என்று நீ ஒரு மாய்மாலமான காரியத்தை செஞ்சிய. நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான். அதுதான் பெரிய தப்பு. மனுஷன்கிட்ட பொய் சொன்னால் கூட தப்பிச்சிடலாம், மறைச்சிடலாம். தேவனிடத்தில் பொய் சொல்லி, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லி, பாருங்க, தேவனிடத்திலே பொய் சொல்லி, பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லி, அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து தன் ஜீவனை விட்டான். அவ்வளோதான், ஒரு மாஸ் அட்டாக். அந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழே விழுந்து தன் ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும்
மிகுந்த பயம் உண்டாச்சு. போச்சு, வார்த்தை சொன்ன உடனே செத்துட்டானேன். வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரம், அந்த அம்மாவுக்கு இன்னும் தகவல் தெரியல, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல்லுங்கள் என்றான். ஏன் இந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? இவளாவது உண்மையை ஒத்துக்கொண்டு தப்பித்து விடுவாள் அந்த சாபத்திலிருந்து என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் கேட்டாங்க. அப்படி இல்லாமல் நீயும் மரித்துப்போ அப்படின்னு சொல்லி உடனே சபிக்கலை வர. அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. உங்கள் வாயிலிருந்தே உண்மையை வர வைத்து, ஒருவேளை இல்லைங்க நாங்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோம், நாங்கள் நிலத்தை நல்ல விலைக்கு விற்றோம், பின்னாட்களிலே ஒருவேளை எங்களுக்கு தேவைப்படும் என்று நினைச்சு அதில் ஒரு பங்கை உங்களுக்கு காணிக்கையாக கொண்டாந்து கொடுத்தோம், இது முழுவதுமாக நாங்கள் விற்ற கிரயமல்ல என்று அவள் சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தார். ஒரு சான்ஸு. அந்த அம்மா அதை பயன்படுத்தியிருந்தால் தப்பிச்சிருப்பாங்க. பாருங்க, பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய என்று சொல் என்றாள். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பார்த்தீங்களா, அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தையும் தட்டி விட்டுட்டான். இந்த கேள்வி கேட்பது அதனால்தான். இயேசு நம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்கும்போது நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தான் கேட்பாங்க. இந்த இடத்துல பேதுரு கேட்டது அதே தான், ஒரு சான்ஸ். அவன் இறந்துட்டான், ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது அவங்க குடும்பத்தில். இவளுக்கு அந்த நிகழ்ச்சியை கேள்விப்படலை. இப்போ இந்த அம்மாளையாவது தப்பிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்பதற்காக இந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லியிருந்தால் தப்பிச்சிருப்பாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நாங்கள் நிலத்தை விற்றது இது மாதிரி 3 மடங்குக்கு விற்றோம், ஒரு பங்கை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தோம், மீதி 2 பங்கு பின்னாட்கள் எங்களுக்கு பயன்படுமோ என்று நாங்கள் அதை வீட்டில் ஒதுக்கி வச்சிருக்கோன்னு சொன்னால் தப்பித்திருப்பாள். ஆனால் அவள் துணிகரமாய் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருமனப்பட்டதை பார்க்குறோம், ஊழியம் செய்ய ஒருமனப்பட்டதை பார்க்குறோம், வஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டீர்களே. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்களும் வாசற்படியிலே வந்து நிற்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து தன் ஜீவனை விட்டாள். எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்களேன். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாச்சு. அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, இவங்கெல்லாம் மண்டபத்தில் இருக்க, ஆனால் யாரும் அவங்களோட சேர்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனாலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினாங்க. நல்லவங்க தான், வல்லவங்க தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் பயமாக இருக்குதே அப்படின்னு. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவராய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள் பின்னால். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2 பேர் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு சின்ன தவறு செய்ததுனால அந்த ஊழியத்தில் ஒரு தடையை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஒரு மரணம் அந்த இடத்துக்குள்ளே சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது. இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் பார்க்கணும். அப்போ இவர்களை கர்த்தருடைய ஆவிதானே நிரப்பினார், ரட்சிப்பு தானே நிரப்பினது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தானே இருந்தாங்க, ஜெபத்தில் தானே இருந்தாங்க. எப்படி அவருடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான்? அதுதான் ஆச்சரியம். அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே கர்த்தருடைய வேதம் பிலிப்பியருடைய புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பொல்லாத வேலையாட்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகிறத பார்க்குறோம். இது விசுவாசிகளுக்கு நடுவில் ஒரு குரூப்பு உள்ளே வந்துட்டாங்க. அவங்கள நல்லவர்களைப் போல தங்களை காட்ட விரும்பினார்கள், ஆனால் நல்லவர்கள் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அதில் எது பெட்டர்னா, கெட்டவன் என்றால் கெட்டவனாகவே இருந்துருங்க, நல்லவன் என்றால் நல்லவனாகவே இருந்துருங்க. நல்லவன் கெட்டவனைப் போல மாற வேண்டாம், கெட்டவன் தன்னை நல்லவன் போல காட்ட வேண்டாம். நான் இப்படி தாங்க கெட்டவன் இருந்துரு, உன்னை யார் கேட்க போகிறா? அப்படி இருந்து கொண்டு இந்த நல்லவன் மாதிரி நடித்து நல்லவர்களோட உள்ளே வந்து அந்த பந்தியில் உட்கார்றீங்க பாருங்க, அது பாவம், அது தவறு. சம்மந்தமில்லாத ஆட்கள், ஊழியத்துக்கே சம்மந்தம் இருக்காது, ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்க மாட்டான், 4 வசனம் தெரியாது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஊழியத்தை குழப்பப்படுத்துவது, களங்கப்படுத்துவது, கலகம் பண்ணுவது, அனனியா சஃபீரா மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற திரளான பேர்
உள்ளே நுழைவாங்க. சில ஊழியக்காரர்கள் கூட கள்ள ஊழியக்காரர்கள், சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறவர்கள விசுவாசிகளுக்கு நடுவில் மாத்திரம் இல்லை, ஊழியர்களுக்கு நடுவில் கொண்டாந்து வச்சிருவான். அதுதான் அவங்க அங்கே சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலன் தான் வெளி தோட்டத்தில் பார்த்தா அப்போஸ்தலர் மாதிரியே ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பேச்சு, கையில் ஒரு வேதத்தை பிடித்து கொள்வது, நீண்ட தாடிகளை வளர்த்து கொள்வது, அங்கி போடுவது, அப்படியே பார்த்தா அப்போஸ்தலர் மாதிரியே இருக்கும். அவன் நடவோட பாவனை எல்லாம் கபடமுள்ள வேலையாட்கள். கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். வேஷம் போட்டவன், உள்ளுக்குள்ள அப்போஸ்தலன் அல்ல. விசுவாசில அனனியா சஃபீரா, ஆனால் கள்ள ஊழியக்காரர்கள் 2 பேரை வேதம் காட்டுது. இமனேன் ஒரு ஆளு, அலெக்சாந்தர் என்பவர்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் நமக்கு சொல்றது 16வது வசனம் சொல்லுது பாருங்க. சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகீரு, அவைகளால் கள்ள போதகர்களான, பிராக்கெட்ல கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். ஊழியக்காரன் தான் அவர்கள் சீர்கேடான பேச்சை பேசுவாங்க. அதெல்லாம் அடையாளம் நமக்கு சொல்கிறாங்க பாருங்க. ஒரு உபதேசத்தில் சீர்கேடான பேச்சுக்கள், ஒரு மேடையில் என்ன பேசணும், ஒரு ஊழியத்தில் என்ன பேசணும், சீர்கேடான பேச்சுகள், ஆபாசமான பேச்சுகள், அசுத்தமான பேச்சுகள், விசுவாசத்துக்கு எதிரான பேச்சுகள், இதெல்லாம் பேசி சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகீரு. அவைகளால், இப்படிப்பட்ட பேச்சுகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளானார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அரிப்பிளவைனா புற்றுநோய், ஒரு கேன்சர். கேன்சர் ஒரு சின்ன இடத்துல இருக்கும். கத்தியே போட்டாங்கன்னா அது பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி வேர் பிடிச்சு உடம்பு முழுசும் பரவி கடைசியில் மரணம் உண்டாயிரும். உங்களுக்கு தான் தெரியுமே கேன்சர் பற்றி. இந்த அரிப்பிளவை போல அது உடம்பெல்லாம் உள்ளே படற மாதிரி படரும். இமனையும் அலெக்சாந்தரும், இமனேயும் அந்த பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஒரு நூதனமாக பேசுகிறமாகும் அப்படின்னு நினச்சி உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு அப்படிங்கிறது, திடீர்னு இயேசு வந்து விட்டார் அப்படிங்கிறது, அல்லது இயேசு மார்ச் 13ஆம் தேதி வருகிறார் என்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கள்ள ஊழியக்காரர்கள் பண்ணுற வேலை. அநேகருடைய கவனத்தை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இப்படி திடுக்கிடும் தகவல்களை சொல்லுவது. இயேசு வந்து விட்டார். ஒருத்தர் கணக்கு போட்டு அப்படி தான் செய்தார். அந்த தென்கொரியாவில் ஒரு பெரிய சபை, தென்கொரியாவில் நிறைய சபைகள், பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது. நியூஸ் சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2000வது வருடம் பிறக்கும் அன்றைக்கு, 2000வது வருஷம் ஆரம்பிக்குது. அப்போ உள்ள அந்த சேனலில் உள்ள காரியங்களை யூடியூப்ல இருந்தெல்லாம் போட்டால் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவில் 1999 முடிவிலே இயேசு வந்து விடுவார். அதுக்கு ஒரு கணக்கு போட்டாங்க. இயேசு வந்ததுலேருந்து இத்தனை வருஷம் செல்லும். கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த போது 7 நாட்களிலே படைத்தார். ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு சமம். அப்போ இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் 6000 வருஷம் முடிய போகிறது. அப்போ 2000வது வருஷம் படைச்சுன்னா நம்ம 7000வது வருஷத்துக்குள்ளே போகிறோம். 7000வது வருஷம், 7வது வருஷம் என்பது கர்த்தருக்குரியது. ஏன்னா 7வது நாளில் அது தேவனுக்குரியது, கர்த்தர் அதில் ஓய்ந்திருந்தார் என்று போட்டிருக்கு. அதனால் 1000 வருட அரசாட்சி 2000வது வருஷத்தில் பூமியில் இறங்கி வரப்போகுது. அதுக்கு முன்னால் சபை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். இன்னைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி, நாளைக்கு காலையில் 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் எங்களை எடுத்துக்கொண்டு போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. கூட்டம் நிரம்பி வழியுது. செய்தி காட்டுத்தீ போல பரவிற்று. எல்லா இடத்துலையும் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நேரம் கடக்க கடக்க 12 மணி ஆகிறது. ஆவில நிறைஞ்சு வானத்துக்கு பூமி குதிச்சு 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 காலையில் 4 மணி வரை குதிச்சாங்க. 5 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. பாருங்கள், இதுதான் அது. திடீர்னு சொல்லுவோம் உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு அப்படின்னு. ஒரு இரத்த நிறத்தில், சிவப்பு நிறத்தில் ஒரு சந்திரன் வரக்கூடாதே, அவ்வளோதான், எல்லா அடையாளம் முடிந்து விட்டது. வேதத்தில் இன்னும் நிறைவேற வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. முடிஞ்சிருச்சான் உடனே. இதெல்லாம் என்ன செய்வது என்றால், இவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். நீங்கள் நினைக்கிறீங்க, அவன் கள்ள ஊழியக்காரன் தானே, இவ்வளவு பச்சையாக பேசுகிறானே, உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்லி ஓப்பனாக அடிக்கிறான் ஐயா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் யார் நம்ப போகிறாங்க நீங்கள் நினச்சா அப்படி அல்ல. அதை நம்ப ஒரு கூட்டம் இருப்பாங்க. அந்த வார்த்தை அரிப்பிளவை போல படரும் என்று தான் வேதத்தில் எழுதியிருக்கு. அதுதான், அந்த ஆபத்திலிருந்து தான் நம்ம தப்பித்துக்கொள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்கள் இயேசு இருந்த இடத்துலையே
12 பேருக்கு நடுவில் யூதாசும் இருந்தான். பாருங்கள், அவன் அந்நியர்களுடைய சம்பந்தம் வச்சிருந்தான், சாத்தானுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தான். இருந்தாலும் இயேசு பேசும்போது அவனும் உட்கார்ந்து போதகத்தை கேட்டான். இயேசுனுடைய போதகத்துக்கே கேட்டு மனம் மாறாத அவரோடு இந்த சீஷனே இருந்திருக்கிறான்னா, நாங்கள்லாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் பேசுகிறோன்னே உலகத்தையே மாற்றிடுவோமா, உலகத்தையே திருப்பிடுவோமா? ஒரு யூடியூப்பில் பேசுகிறோம் அல்லது ஒரு ஸ்டேஜில் பேசுகிறோம், ஒரு சபையில் சபையே திரும்பிடுமா? என்னோ நல்லா தானங்க பேசுனீங்க. இல்லை, இயேசுநாதர் பேசி, அவர்தான் வசனம், அவர்தான் வார்த்தை, அவர் சீஷர்களை உட்கார வச்சு பேசுகிறாரு. அவர் பேசின இடத்துல எல்லாம் சீஷர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. யூதாசும் அங்கே தான் இருக்கிறான். எல்லாம் கேட்குறான். ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே அந்த வார்த்தை போகலை. சாத்தானவனுடைய இருதயத்தை, கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பி கொண்டே இருந்தான். அவனுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தான். இயேசுனுடைய உபதேசம் கேட்டே அந்த வார்த்தை உள்ளே போகலையே. அது அப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் என்று நீங்கள் பார்க்கணும். அது அவனுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது. அப்படியே யோசிக்கிட்டே இருந்தான். அவன் என்ன நினைத்தான் என்றால், யூதாசுடைய அந்த வியூ என்னன்னு கேட்டால், இயேசு ஒன்றுமே இல்லாமல் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார். இது மாதிரி ஒரு சம்பவம் வனாந்தர யாத்திரையில் தான் நடந்தது. இவங்க ஒன்றுமே செய்யாமல் 3 நாள் தங்கியிருக்கிறாங்க. ஒரு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு பங்கு வைக்கிறார். அது எடுக்கெடுக்க வருகிறது. அப்போ நம்முடைய பசி தொல்லை, கொஞ்சம் காசை கொடுத்தா அதை எடுக்கெடுக்க வர வச்சு செஞ்சிருவாரே. இவ்வளவு மகத்துவமும் இவ்வளவு அற்புதம் நிறைந்தவர் ஏன் ஒரு கிராமத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணணும்? ஒரு மலையிலிருந்து ஏன் பிரசங்கம் பண்ணணும்? தன்னுடைய வல்லமையை, பவரை எல்லாம் வீணாக்குகிறாரே அப்படின்னு நினச்சாங்க. இதுதான் தவறு. உங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அங்கே போங்க. இயேசு இடத்துல வந்து சொன்னாங்க, பிரபலமாக இருக்குது, இவ்வளோ வரம் இருக்கு ஐயா, ஏன் இந்த கிராமத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்? பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும், யார்? இயேசுனுடைய சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் எருசலேமுக்குள்ளே போவான். நீங்கள் பிரபலமாக இருக்க விரும்புனா சென்னைக்குள்ளே போகணும், அல்ல டெல்லிக்குள்ளே போகணும். போனீங்கன்னா இன்னும் நல்லா ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே. யூதாஸ் அதைத்தான் நினைத்தான். அவன் நினைத்தான், இவ்வளவு அற்புதம் இருக்குது, ஆனால் யூதர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ரோமர்கள் அவர்களை ஆளுமை செய்கிறாங்க, அவர்களை எதிர்க்க யாராலும் முடியலை. எத்தனையோ பேர், மக்கபேலிருந்து எவ்வளோ பேர் எழும்பி யுத்தம் செய்து போராடி கலவரம் பண்ணாங்க, ஜெயிக்க முடியல. ஆனால் இவர் உலகத்தின் வல்லமைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கொண்டிருக்கிறார். இவர் நினைச்சா இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து இவர் ராஜாவாக முடியும். ஆனால் இவரோ ராஜ்யத்திற்கும் ராஜாவுக்கும் அரண்மனைக்கும் சம்பந்தம் இல்லாமல் கிராமத்தில் சுற்றி கொண்டிருக்கிறாரே. அவருடைய பவர் அவருக்கே தெரியலையே. எப்படியாவது இவரை அரண்மனையோட கூட லிங்க் பண்ணிட்டா அவர் தன்னுடைய அற்புத வல்லமை வெளிப்படுத்தி அவர்களை திகைக்க பண்ணி ராஜ்யத்தை கைப்பற்றி விடுவார் என்று நினைத்தான். ஏன்னா யூதாஸ் ஸ்காரியோத் என்றால் என்ன பொருள் தெரியுமா? கத்தி வைத்திருக்கிறவன், ஒரு தீவிரவாதி, நக்சலைட்டு மாதிரி ஒரு பேர் அது, ஸ்காரியோத் அப்படின்னா. அப்போ இவன் இதுக்கு முன்னால் யூதர்களுக்கான விடுதலை குழுவில் இருந்தவன். யூதர்களுக்காக விடுதலை பண்ணுவாங்கல்ல, இலங்கையில் பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டைகர்ஸ் இருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய இனத்துக்கு போராடின அந்த போராளிகள் சொல்லுவாங்க. வெளிப்பார்வையில் அவங்கள ஒரு தீவிரவாதி, டெரரிஸ்ட் அப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய இனத்திற்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க, போராடினார்கள். இதே மாதிரி தான் இவன் யூதர்கள் இவ்வளவு நாள் அடிமைப்பட்டிருக்கிறாங்களே அதுக்கு போராடுற போராளி குழுவில் இருந்தவன். அப்போ அவனுடைய நண்பர்கள், இந்த மாதிரி இயேசுன்னு ஒருவர் வந்து அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் பார்த்தா மேசியா மாதிரி தெரிகிறது, இவர் காலத்தில் தான் இந்த ராஜ்யத்தை அவர் பிடித்து நம்ம கையில், நம்முடைய இனத்தார் கையில் கொடுப்பார் என்று அவர்கள் சந்தேகப்பட்டாங்க. அப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் அவர்களில் ஒருவனாகி யூதாஸை அந்த கூட்டத்தில் அவங்க அனுப்புனாங்க. அவருடைய பார்வை முழுவதும் அதை ஒட்டியே இருந்தது. இவரை எப்படியாவது அரண்மனைக்குள்ளே கொண்டு போயிடணும், இவருடைய வல்லமை இங்கே நிரூபிக்க வைக்கணும், ராஜ்யத்தை பிடிக்க வைக்கணும். ஆனால் இயேசு இப்படிப்பட்டவர்கள் தன்னோடு கூட இருப்பதை அறிந்து என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று அடிக்கடி பிரசங்கம் பண்ணினார். கேட்டா தானே, அப்படியா சொன்னீங்களாயா, நான் கவனிக்கலையே, வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அன்னைக்கு கூட சொன்னீங்களா, கவனிக்கலையே. அது மாதிரி அவன் அதை கேட்கவில்லை. அவனுடைய மனம் முழுவதும் வேறொரு காரியத்தை யோசித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு என்னன்னா, இயேசு அரண்மனையோட தொடர்பில்லாதவராக இருக்கிறார், எருசலேமோடு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார், இவரை கொண்டு போனால் இவர் எப்படியாவது அந்த இடத்துல தப்பிச்சு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பிச்சிருவார், பயந்துருவாங்கன்னு நம்பித்தான் அவர் அவனை காட்டி கொடுத்தார். அப்போ அவருடைய மனதை சாத்தான் ஏவிக்கொண்டிருந்த, இவர் எப்படியாவது உள்ளே கொண்டு போயிரு, ராஜா வாக்கியலான்னு பேசினது. அவன் நம்பினான்.
இவன் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இயேசு எக்கேடு கெட்டு போனால் போகட்டும், அவரை காட்டி கொடுப்பதில் அந்த 30 வெள்ளிக்காசு தான் என்னுடைய குறி என்றால் அவன் ஏன் தற்கொலை செய்யணும்? அவன் தற்கொலை செய்கிறான் என்றாலே அவன் நினைத்தது நடக்கவில்லை, அது வேற மாதிரி நடந்தது. அதான அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டா ஏன் அந்த காசை தூக்கி போடணும்? ஆசைப்பட்டு தானே காட்டி கொடுத்தான். அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார், அவர் அறையப்பட்டால் அவனுக்கு என்ன? காசு தானே முக்கியம், ஏன் அந்த காசை தூக்கி போடணும்? அவரை சிலுவையில் அவன் அதை எதிர்பார்க்கல. அந்த காட்சியை அவன் நினைத்தான் அவர் தன் மகிமை அங்கே வெளிப்படுத்தி விடுவார். அப்போ எங்கள் இனத்தைச் சேர்ந்த யூத இனத்தைச் சேர்ந்த இயேசு யூதர் அல்லவா? அந்த யூத இனத்தைச் சேர்ந்த இயேசு இன்னைக்கு ராஜாவாகி விட்டார். அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் திகைக்க பண்ணி விட்டார். அரண்மனையை ஒரே அற்புதத்தின் மூலம் கைப்பற்றி விட்டார் என்று சொல்லலாம். இவர் அரண்மனையில் மாத்திரம் கொண்டு சிக்க வைப்போம், அவர் தப்பிச்சிருவார் நினைச்சான். அவர் தப்பிக்கலை, ஏமாந்துட்டான். அந்த தண்டனை உறுதிப்பட இப்போ தப்பிச்சிருவார் அப்போ தப்பிச்சிருவார்னா, இவர் வாய் பேசாமல் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல் இருந்தார். அவன் அப்போ தான் பயந்தான். ஐயோ, அதனால தான் வேகமாக ஓடி போய் பாருங்கள், அந்த அடுத்த சீனை பாருங்கள். நீங்கள் யூதாசை முழு வில்லன் என்று நினைக்கிறீங்களே, இல்லை, அவன் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டவன். அவனுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. அவன் அடுத்த காட்சியில் பாருங்கள், யூதாசை அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவனை அங்கே இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவனுக்கு உதவி செய்த ஆசாரியர்களை போய் சந்தித்தான். பிரதான ஆசாரியர்களை, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவை விட்டுருங்கய்யா, நான் நினச்சது வேற என்னமோ நடக்குதுன்னு சொல்லி கெஞ்சினான். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அது உன் பாடு, அது ஓம்பாடு, நீ கொண்டாந்து வித்துட்டீர்கள், அவ்வளோதான், எங்களுக்கு தெரியாது போன்ட்டாங்க. தன்னை விடுவித்துக் கொள்வார் என்று நினைத்தான், நடக்கவில்லை. ஆனால் நம்ம எப்படி தப்பாக நினைக்கிறோன்னா, யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டால் காசை தூக்கி போடுவானா? இயேசு அங்கே தண்டிக்கப்பட்டால் இவனுக்கு என்ன வந்தது? அவர் தண்டிக்கப்படக்கூடாது, அவர் ராஜாவாகணும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே கொண்டு போனான். வஞ்சிக்கப்பட்டு விட்டான். அவனுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது பிசாசு. அப்படியே இதை செய்யணும் ஒரு ஆசை காட்டிகிட்டே இருந்தது. அதனால் அவன் அங்கே வஞ்சிக்கப்பட்டான் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. வேதத்தில் நம்ம படித்து பார்க்குறோம். மத்தேயு 21 அதிகாரத்தில் அதில் சொல்லுது பாருங்கள், 3வது வசனம். அப்பொழுது அதில் 2வது வசனம், அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, அப்போ அவன் அதை எதிர்பார்க்கலை, மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். பாருங்க, இதே அறிக்கையை அவன் இயேசுவிடத்தில் மாத்திரம் செஞ்சிருந்தா அன்றைக்கு யூதாஸ் தப்பித்திருப்பான். ஆண்டவரே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, நான் தப்பாக நினைச்சிட்டேனே. இயேசு அது உன் பாடுன்னு சொல்ல மாட்டான், அது என் பாடு என்பான். அதுதான் இயேசு. அப்போ அவனுடைய பாவத்தை மன்னித்து அதான் சொல்லிட்டானே. பேதுரும் இதே மாதிரி தான் ஒரு பெரிய தவறு செய்தார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தார். ஆனால் அவர் எங்கே போய் அறிக்கை செய்யணும் என்பதை அறிந்திருந்தார். நம்ம இன்றைக்கு அப்படி தான் நம்ம செய்கிறோம். பாவத்தை எங்கே போய் அறிக்கை செய்வது என்று தெரியாமல் பார்க்குற இடத்துலலாம் அறிக்கை செய்கிறோம். எங்கிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்ல. நம்முடைய பாவங்களுக்கான நிவர்த்தி செய்கிற ஒரே பலி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதே அறிக்கையை நீங்கள் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். இதே அறிக்கையை நேராக போய் இயேசுவிடத்தில் ஓடி சிலுவை எடுத்துக்கொண்டு ஓடி, ஐயோ ஆண்டவரே, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே, பாவம் செய்தேன் என்று சொல்லியிருந்தால் என்ன நடக்கும்? அதெல்லாம் கிடையாது, என்னை மாட்டிட்டு பெண்ணை அழுகவா செய்கிறாய், போ நரகத்துக்கு ஆண்டவர் சொல்வாரா? அப்படி சொல்லியிருந்தால் அவர் இயேசுவாக இருக்க முடியாதே. அப்போ அறிக்கை செய்கிற இடம் எதுன்னு பாருங்கள். இவன் போய் ஆசாரியர் இடத்துல போய் அறிக்கை செய்கிறான், ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே. அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்னது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு, எவ்வளோ எமோஷனலான சீன் பாருங்க, எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். சாத்தான் அவனுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்கலை. கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தா, அல்லது அந்த நேரத்தில் தன் சீஷர்களை போய் பார்த்திருந்தா, அவர்கள் ஒருவேளை இயேசுவிடத்தில் மனஸ்தாபப்பட்ட அழுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் அவனை நான்று கொண்டு சாக வைத்து விட்டான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களை, ஊழியங்களுக்குள்ளே இருக்கிறவங்கள, சபையில் இருக்கிறவங்கள, ஊழியர்களுக்கு நடுவிலே சாத்தான் ஏன் பிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா,
தேவ சித்தத்தை, ஒரு சபை, ஒரு ஊழியம், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை செய்வது தேவனுடைய பிள்ளைகள் தான் செய்ய முடியும். அதை இன்னொரு விதத்தில் சொல்றதுன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கோ, அந்த சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு பிரச்சனைகளை, கலகங்களை உண்டு பண்ணவோ அவன் மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறான். சபை பாருங்க நல்லா போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு பிரேக்கை போடணும். அப்போ அனனியா சஃபீராவை அங்கே எடுக்கிறான். அதில் வெற்றி பெற முடியலை. உடனே என்ன செய்கிறான், இன்னும் சிலரை வந்து எழுப்பி எங்கள் விதவைகள் உங்கள் விதவைகள் என்று பேச வைத்து மறுபடியும் ஒரு முட்டுக்கட்டையை போட அவன் அங்கே கிரியை செய்கிறத பார்க்குறோம். அது சபை பெருகுவதை நிறுத்துவதற்காக செய்யப்பட்ட சாத்தானுடைய தந்திரம். இயேசுவை பாருங்க, இயேசுவை கொல்லுவதால் யூதாஸை ஏன் பிடித்தான் பிசாசு? யூதாஸ் பாவம் ஒரு கருவிதான். யூதாஸை ஏன் பிடித்தான்னா, இயேசுவை கொன்றால் அவருடைய சீஷர்களை சிதற பண்ணிடலாம். இந்த சீஷர்கள் நாளைக்கு என்ன ஆவார்கள் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறி போகும். அப்போ இவரை வெட்டுவதற்கு இவனை பயன்படுத்தி கொள்ளும். இவன் ஒரு ஆள் தான் இவரை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்போ இவனுடைய இருதயத்தை அவன் போக்கில் போய் தூண்டி விட்டு இயேசுவை மாட்டி விட்டு விட்டால் சீஷர்கள் சிதறி போவாங்க, அந்த திட்டம் நிறைவேறாமல் போயிருமே என்பது சாத்தானுடைய கணிப்பு. ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்குது. இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை சீஷர் இடத்துலேருந்து பிரிக்கவே முடியாது. மரணம் பிடித்ததா பாருங்க. அதுக்கு பிறகுதான் ரொம்ப ஜெல்லாயிட்டாங்க. 40 நாள் இயேசுவோடு 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்தபோது அவர்கள் அடையாத பலத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தை அந்த 40 நாள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு கூட இருந்தாங்க பாருங்க. அப்பத்தான் அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்டார்கள். அப்பதான் அவர்கள் அதிகமாய் வல்லமைப்பட்டார்கள், பலப்பட்டார்கள். அதுக்கு பிறகு உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த ஆவியின் அபிஷேகம் உள்ள வந்துச்சு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இயேசு ஒருவேளை மனிதனாய் இருந்திருந்தால் அந்த மேய்ப்பனை வெட்டினால் மந்தை சிதறி போகும். இயேசு தேவகுமாரனாய் இருந்தார், மேசியாவாக இருந்தார், மீட்பராக இருந்தார். அவரை வெட்டின போது அவர் தன் பிள்ளைகளோடு ரொம்ப அதிகமாய் ஒட்டி கொண்டார். அதான் அங்கே நடந்த ஒரு காரியம். சரி, மோசே காலத்தில் பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில், மோசே காலத்தில் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்கள் ஏறத்தாழ 30-35 லட்சம் பேர் அவர்கள் எல்லாம் தேவனை பின்பற்ற துவங்கி வனாந்திரத்தில் பயணப்படுவதை ஒப்பு கொடுத்த போது அதில் ஒரு குரூப் இருந்தாங்க. அவனும் மன்னாவை சாப்பிட்டான். அதான் அவனும் கடலுக்கு நடுவிலே போனான். வேதத்தில் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லுது, கடலுக்கு நடுவில் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்களாம். 2 பக்கம் தண்ணிக்குள்ளே போய் மறுபடியும் அக்கறையில் ஏறினார்கள். ஞானஸ்நானம். இனி வருகிற ஞானஸ்நானத்திற்கு அது நிழலாட்டமாக இருக்கிறதுன்னு பவுல் சொல்லுகிறார். அப்போ அவர்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அவங்க வீட்டு வாசலையும் காலையில் மன்னா வந்தது. காலையில் அதிகாலை கண் விழித்து பார்த்தால் மேகஸ்தம்பம் கண்ணுக்கு தெரிகிறது. இரவிலே பார்த்தால் அக்னி ஸ்தம்பம் தெரிகிறது. காடைகள் வந்து விழுந்த போது அவர்களுடைய வயிற்றையும் அது நிரப்பிற்று. மோசே மூலம் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனாலும் உள்ளே ஒரு குரூப்பை சாத்தான் கொண்டு வந்து தன் பணியாளர்களை நிறுத்தி வைத்திருந்தான். வேதத்தில் அப்படி சொல்லுது. என்னாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். மோசையை எப்படியாவது மன கிளேசம் அடைய வைக்கணும், அவனை துன்புறுத்தி கொண்டே இருக்கணும், அவன் ஊழியம் செய்ய விடாமல் செய்து கொண்டே. ஒரு குரூப் அப்படி இருப்பாங்க, நல்லா ஊழியம் செய்கிறாங்க, அவர் மூலம் ரட்சிக்கப்படுகிறது, அவருடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவர்கள் இதையே பற்றி யோசித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு அவர்களுடைய மோசையினுடைய மனதை குழப்பப்படுத்துவதற்கும் கலங்கி போக பண்ணுவதற்கும் அவன் கர்த்தருடைய வேலையை முழு மூச்சா செய்ய முடியாதபடிக்கு தடையை கொண்டு வருவதற்கும் கோராகு, தாத்தான் என்ற 2 பேர் அவர்களை பின்பற்றுகிற ஒரு குரூப்பு. இவங்கெல்லாம் மோசையோட கூட பிரயாணம் பண்ணினார்கள். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளை மாதிரியே தான் தெரிந்தது. அவர்களும் வனாந்திரத்தில் சமுத்திரத்து நடுவிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோட விருந்து புசித்தார்கள். வானத்து மன்னாவை நீங்கள் நானும் கூட புசிச்சதில்லை. கோராகு, தாத்தான் புசித்தான். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. அற்புதமாய் வெளிப்பட்ட கண்மலை தண்ணீரிலே தாகம் தீர்த்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு நடந்தாங்க. அக்னி ஸ்தம்பத்தை தரிசித்தார்கள், மேக ஸ்தம்பத்தை தரிசித்தார்கள், எல்லாம் செஞ்சான். ஆனால் தன் எஜமானாகிய சாத்தானுக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். எண்ணாம புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்திலே அவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது, கோராகு, தாத்தான் என்பவர்கள். எண்ணாகம புஸ்தகம் 26:9 சொல்லுது, எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான்,
அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு குரூப் சேர்ந்துட்டான் உள்ள. என்னையா மோசே நம்மை வனாந்திரத்தில் நடத்தி அப்படியே போய்கொண்டே இருக்கிறார், அவர் தான் பெரிய தலைவரா, கடவுள் அவரிடத்துல தான் பேசுவாரா, அவருக்கு தான் மூக்கு இருக்குதா, அவருக்கு தான் கண் இருக்குதா, அவருக்கு தான் வாய் இருக்குதா, நாமெல்லாம் மனிதர்கள் இல்லையா அப்படின்னு சபையிலே அவர்கள் பேர் பெற்றவர்களாம். சாதாரணமான ஆள் இல்லை, வெளியிருந்து கத்துறவன் இல்லை. ஒரு சபை இருந்ததில்லை அங்கே. அவங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அதில் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், தேவனை ஆராதிக்கிற முறைமைகள், அதுக்கு வந்து சபையார் என்று சொல்லி பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இவங்க புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் மாதிரி இருந்தாங்க. ஆராதனை பண்ணுறது, மணி அடிக்கிறது, அந்த புகை போடுறது, எல்லாம் தூபம் காட்டுறது எல்லாம் பண்ணிட்டு ஜனங்கள் நடுவிலே புகழ் பெற்றவர்களாக இருந்து, ஆனால் என்ன செய்தான் பாருங்களேன். கர்த்தருக்கு சபையிலே பேர் பெற்றவன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தவன். இவனைத்தான் நம்ம சொல்கிறோம் சாத்தானுடைய ஏஜென்ட்டு, சபைக்குள்ளே இருக்கிறவன். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. எண்ணாம புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள் சபையிலே பேர் பெற்றவர்களாயிருந்து, சபையிலே பேர் பெற்றவனா கர்த்தனுக்குள்ள ஊழியம் செய்யணும். சபையிலே பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகினுடைய கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, அது ஆபத்து. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் நல்லா படித்து பாருங்க, கோராகு தாத்தான் பகுதியெல்லாம் படித்து பாருங்க. மோசேய மனமடி உண்டாக்கணும். ஒரு மனிதன், ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய மனமடிவு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வேலையை சரியாக செய்ய முடியாது. ஒரு சரித்திர புஸ்தகத்தில் நான் வாசித்தேன், பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு புஸ்தகம் பழைய ரொம்ப நாளைக்கு முன்னால் என் கையில் கிடைச்சது. அந்த அப்போஸ்தலர்களை வல்லமையாய் கர்த்தரெடுத்து பயன்படுத்தினார். ஒரு இடத்துல நின்று பேதுரு வைராக்கியமாய் பேசுவாராம். பேதுரு அங்கே நின்று நல்லா தன்னுடைய சாட்சியை சொல்லுவார், வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணுவார், அற்புதங்கள் நடக்கும், நிழல் பட்டால் சுகமாகும், எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் குறும்புக்கார வாலிபர்கள், இந்த பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்லும், அவங்க பின்னால் ஒளிஞ்சிருந்து கொக்கரக்கோன்னு கூவுவாங்களாம். தெரியுமா? நீ என்னதான் பேசினாலும் சேவல் கூவும்போது இயேசுவை மறுதலித்தவன் தானே. இந்த கொக்கரக்கோன்னு இந்த சேவல் கூற மாதிரி இவங்க சத்தம் எழுப்பின உடனே பேதுரு அப்படி உடஞ்சிருவாராம். அங்கே நடந்த அற்புதங்கள் எதுவும் தன் மனதிலே தோன்றாது. ஐயோ, இயேசுவை என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், மனங்கசந்து அழுதிருந்தாலும், ஆனால் நான் இயேசுவை காட்டி கொடுத்தவன் தானே, நான் அங்கே மன்னிக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தை செய்தவன் தானே, அவரை சபித்தவன் தானே அப்படின்னு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆயிடுவாராம். இன்றைக்கி நீங்கள் அதே மாதிரி பாருங்களேன், ஊழியத்துக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள், ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு கூட பயன்படாதவர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள், நல்லா கர்த்தருக்குன்னு கனி கொடுக்குற ஊழியக்காரர்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. காயப்படுத்திக்கிட்டே. இங்கே பாருங்கள், சபையிலே பேர் பெற்றவர்களாக இருந்தும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்களா அந்த குரூப்பு. வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு. இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, நல்லா கனி கொடுக்குற ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்கள். ஒரு சபை இருக்கும், ஒரு பாஸ்டர் இருப்பார், நல்ல பாஸ்டர் இருப்பார், அவரை ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. சென்னையில் ஒரு பிரபலமான சபை, குற்றஞ்சாட்டப்படாத ஒரு தேவ ஊழியக்காரர், ஒரு நல்ல வசனத்தில் ஆழமாய் கரை கண்ட ஒரு மனிதர், சபை நல்ல பெரிய சபை, அதில் ஒரு குரூப்பு அவரை குழப்பப்படுத்தி கலகப்படுத்தி அவரை என்னென்ன விதத்தில் பிரச்சனை கொண்டு வர முடியுமோ எல்லாம் கலவரப்படுத்தி களங்கப்படுத்தி உள்ளுக்குள்ளே இருந்தே போராடி சொத்துக்களை அபகரிக்கணும் சொல்லி அவருக்கு மேலே இல்லாத பொல்லாத காரியங்களெல்லாம் கொண்டு வந்து அவரே வெளி உலகத்தில் வந்து அந்த டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறார். எனக்கு எதிராக என் சபையிலே நிறையா காரியங்கள் மூப்பர்கள் நடுவிலிருந்து செய்யப்படுகிறது, எனக்கு விஷம் வைக்கிறாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுக்குறாங்க, எனக்கு பில்லிசூனி வைக்கிறாங்க என்று அந்த போதகர் கண்ணீர் வடித்தது நமக்கு தெரியும். அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து என்னென்னமோ நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நல்ல சபை, நல்ல ஊழியக்காரர், குற்றஞ்சாட்டப்படாத ஊழியக்காரர், களங்கமில்லாத களங்கப்படுத்துறவங்க ஒரு குரூப் இருப்பான். ஏன்னா அவங்கள ஊழியம் செய்ய விடக்கூடாது. ஒரு கல்லை தூக்கி போட்டாச்சுன்னா அந்த குளத்தில் ஒரு சலனம் உண்டாவதை போல ஏதாவது ஒன்றை எடுத்து போட்டுறணும், செஞ்சுட்டாருங்க அப்படின்னு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத குற்றங்களை திடீர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லாஜிக்கே இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ன?
ஏன்னா நாங்கள் ஒரு குற்றத்தை சொல்லிட்டா அந்த குற்றம் இல்லை என்று நிரூபிப்பது உங்கள் பொறுப்பு, நீங்கள் போய் செய்யுங்க. அதனால் எங்கள் வாய்க்கு வந்து ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு போவோங்கிறான். என்ன செய்வது யோசித்து பாருங்கள். அது உங்கள் பொறுப்பு. அது இல்லை நிரூபிக்க. நான் நிரூபிப்பவா? கர்த்தரை நிரூபிக்கவா? கர்த்தருடைய வார்த்தையை பேசவா? அவன் மோசையே கலங்கிட்டார். அவங்களால அவருக்கு பேச முடியல, அவரை செயல்பட விடாமல். இதுதான் இந்த சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் செய்கிற பிரதானமான ஒரு வேலை. ஊழியத்தை நடக்க விட மாட்டாங்க, குழப்பப்படுத்திட்டே இருப்பாங்க, நடக்க முடியாது. சமீபத்தில் பாருங்கள், சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான சபை ஈஸ்டர் அன்றைக்கு அது சீல் வைக்கப்பட்டு பூட்டப்பட்டது. யாரு? வேற்று மத தீவிரவாதிகள் வந்து கலவரம் பண்ணாங்களா? ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வந்து கட்டைகளை வச்சு அடித்தாங்களா? வெளியே துரத்துனாங்களா? இல்லை, சபையாருக்குள்ளே உண்டான கலவரம், உள்ளே வந்த பிரச்சனை. உள்ளே போலீஸ் வந்து காலையில் 5:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 6 மணிக்கெல்லாம் கதவடைப்பு செய்து சீல் வைத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. யார்? அங்கே நல்ல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல தேவ ஊழியக்காரர், அவரால் வழிநடத்தப்பட்டவங்க. திடீர்னு பக்க வழியில் உள்ளே புகுந்தவர்கள் கலவரத்தை உண்டு பண்ணி, களங்கத்தை உண்டு பண்ணி, பிரச்சனையை உண்டு பண்ணி, ஒரு ஊழியத்தை நிறுத்தி. இதுதான் சொல்வது. ஊழியக்காரர்கள் மாதிரி இருக்கும், சபையில் பேர் பெற்றவர்கள் மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலவரம் பண்ணி, நல்ல வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள் சபையிலே பேர் பெற்றவர்கள். சபையில் கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணுகிறவன் பேர் பெறுகிறான் என்பது இன்று நேற்றல்ல, அன்றைக்கே இருந்திருக்கிறது. இப்படியே குற்றம் சொல்கிறான், குறை சொல்கிறான், அவர்கள் சபையில் கலவரம் பண்ணுறான், கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணுறான்ல. ஆனால் பாருங்கள், ஜனங்கள் நடுவில் அவர்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், அவர் நியாயமாகத்தானே பேசுகிறார், அவர் நீதியாகத்தானே பேசுகிறார். இவனை நம்பி எந்த ஆத்மாவுக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அவர்கள் ஜனங்கள் நடுவிலே பேர் பெற்றிருந்தாங்க. எதனால? கர்த்தருக்கு எதிராக போராட்டம் பண்ணினார்களாம். இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் போராட்டங்கள். பாருங்கள், அந்த காலத்தில், மோசே காலத்தில் கர்த்தருக்கு விரோதம் போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதம், மோசே எவ்வளோ பெரிய ஆள், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம், எண்ணாம புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்னி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். சரிங்களா? இவர்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்டு. ஒரு ஊழியக்காரனை ஊழியம் செய்ய விட முடியாதபடி அவனை குழப்பப்படுத்தி, கலவரப்படுத்தி, களங்கப்படுத்தி, அவன் அதை பற்றியே யோசிக்கும்படிக்கு அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி, இதுக்குன்னே ஒரு குரூப்பை சாத்தான் கொண்டு வந்து உள்ளே வைப்பாங்க. தேவ ஜனங்களை குற்றம் சாட்டி பாடுபடுத்துவதற்காக. இதில் பார்த்தீங்கன்னா யோபு வருகிறார். யோபு நல்லவராக இருந்ததுனால சாத்தான் டைரெக்டாக போகிறான். எங்கே? ஆண்டோட்ட போய் அவரை சோதிக்கும்படி கேட்டான். அது ஒன்று தானே நீங்கள் பார்க்குறீங்க. யோபுவின் நண்பர்கள்னு ஒரு குரூப் வருவாங்க. அவன் என்ன செய்தான் என்றால், யோபுவின் பிரச்சனையில் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி. ஆனால் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, யோபுவினுடைய சீஷர்கள் பேசுகிற நீங்கள் நல்லா படித்தா என்னவோ பெருசாக வந்து சைக்கலாஜிக்கலாக அட்வைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ யாரியா, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசும்போது உண்மையான ஊழியக்காரனை தோற்று போயிடுவான். நீங்கள் நிதானமாக படித்து பாருங்கள், யோபுவின் நண்பர்கள் என்ன பேசினார்கள் என்று. யோபுவின் நண்பர்கள் கர்த்தரை உயர்த்தி பேசுவாங்க, யோபுவை தாழ்த்தி பேசுவாங்க. பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நியாயம் உள்ளவர், நீதி உள்ளவர், அப்படி இப்படின்னு பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான மன விருப்பம் கொண்டிருந்தவர்கள். அதனால தான் கர்த்தருடைய கோபம் யோபுவின் நண்பர்களை மேலே மூண்டது என்று வேதத்தில் எழுது. அவன் சரியாக பேசியிருந்தா ஏன் கர்த்தர் கோபப்பட போகிறாரு? அப்போ சாத்தான் ஆரம்பித்து வச்சான். அவனுடைய ஊழியக்காரர்கள் யோபுவை சுற்றி நண்பர்கள் என்ற போர்வையில் நின்று சாத்தானுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அவனுடைய மனதை மனமடிவாக்கி அவனை எப்படியாவது சூசைட் பண்ண வச்சிடணும். உனக்கு இருக்க எல்லாம் போச்சு, இந்த என்னையா நம்பிக்கை, செத்து போன்னு. கடைசியில் பாருங்கள், சாத்தான் தன்னுடைய வார்த்தையை யார் மூலமாவது வெளிப்படுத்தி விடுவான். தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆண்டவரை தூஷித்து உன்னுடைய உயிரை விட்டுறியா, ஏன் உயிர் வாழ்கிற நீலான்னு அவள் வழியாக கூட சாத்தான் பேசினான். இதுதான் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற காரியம். கர்த்தரால் பயன்படுத்துகிறவர்களை சோர்ந்து போக பண்ணுவதற்காக தாத்தான், கோராகு என்பவர்கள் எண்ணாமத்தில் 16வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா மோசே எப்படி சோர்ந்து போக பண்ணினார் என்பதை குறித்து தெளிவாக நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் போய் நீங்கள் பைபிள் எடுத்து முழுசாக படிங்க. நமக்கு அதிக நேரம் இல்லாதனால எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது. அவர்கள் எண்ணாம புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் மோசேயை
கோராகும் தாத்தானும் எப்படியெல்லாம் சோர்ந்து போக பண்ணுவதற்கு முயற்சி பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களுக்கு நடுவில் யாரை சாத்தான் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான்? சில ஆட்களை சாத்தானே கொண்டு வந்து நேராக உள்ள அப்பாயிண்ட் பண்ணிடுவான். அவர் திடீர்னு ரட்சிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு போர்வை போட்டு, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மாதிரி, ஒரு அந்நிய பாஷை பேசுகிற ஒரு மாதிரி, ஒரு தரிசனம் சொல்கிற ஒரு மாதிரி ஊழியர்களுக்குள்ளே வந்துடுவாங்க. அது ஒரு குரூப்பு. அது வரும்போதே சாத்தானால் பிராண்ட் பண்ணப்பட்டு வரும். இன்னொரு குரூப் இருக்குது, உள்ளே இருப்பாங்க, ஆனால் முழுவதும் தங்களுடைய இருதயத்தை தேவனை நோக்கி திருப்பாமல் இருப்பாங்க. அவர்களை சாத்தான் வலை வீசி தன் பட்சத்தில் இழுத்து கொண்டு அவர்களை உள்ளுக்குள்ளிருந்தே தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாரை சாத்தான் அவ்விதம் பயன்படுத்துகிறான்னு பார்த்தா, முதல்ல எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வந்தவனுக்கு பொருள் ஆசை இருக்குதோ, எப்படியாவது பணத்தை சேர்க்கணும், கட்டிடங்களை கட்டணும், நம்முடைய பெயர் விளங்க பண்ணணும் அப்படின்னு ஒருவனுக்குள்ள ஒரு விதை விழுந்து விட்டால் அவனை சாத்தான் பயன்படுத்திடுவான். அனனியா சஃபீராவை அப்படித்தான் பயன்படுத்தினான். எவ்வளவு நல்ல நல்ல ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய சர்வீஸில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் தான். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா ஜெபம் பண்ணவங்க, நல்லா வேதம் வாசித்தவர்கள், நல்லா வைராக்கியம் பாராட்டினவர்கள். பண ஆசைன்னு ஒரு காரியம் உள்ளே வந்த உடனே அவர்களை சாத்தான் அப்படியே கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பது. ஊழியம் குறைஞ்சிரும், பாரம் குறைஞ்சிரும், அவருடைய வேலை குறைஞ்சிரும். அவங்க மனம் முழுவதும் எப்படியாவது இதை கட்டணும், அதை கட்டணும், நிர்மாணிக்கணும், எனக்கு சொத்துக்களை சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பணத்தை வாங்கணும் அப்படின்னு தீவிரமாக இதில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பொருளாசை உள்ளவனைத்தான் சாத்தான் சீக்கிரம் பிடிக்கிறான். அனனியா சஃபீராவை பிடிச்சான். 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசின அவன் அந்த வெள்ளிக்காசை வீசி எறிஞ்சா கூட காசு மேலே அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது இல்லையா? இல்லாட்டா அவன் என்ன செஞ்சுருக்கலாம்? இயேசுவை கொண்டு வந்து அங்கே உள்ள அரண்மனையில் சேர்க்கிறதானா காசெல்லாம் வேண்டாங்க, நான் இயேசுவை எப்படியா காட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கிறாராம். அவர் இயேசுவையும் காட்டி கொடுத்து அவர் அங்கே ராஜாவாக்கிடுவாராம். அதே நேரத்தில் இவருக்கு ஒரு 30 வெள்ளி காசு வந்துடும். அப்போ காசு ஆசையும் இருந்தது அவனுக்குள்ள. அப்போ பண ஆசை இருந்ததுனால தான் யூதாசையும் சாத்தான் பயன்படுத்த ஆரம்பித்தான். அடுத்து யாரை பயன்படுத்துவான் அப்படின்னு கேட்டால், தேவ சித்தத்தை அறியாதவனை பயன்படுத்துவான். ஊழியத்துக்குள்ளே வந்துடுவாங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்ன தெரியுமா? நான் சொல்லுவது தனித்தனி சித்தத்தை சொல்லலை. இவர் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இவர் சுவிசேஷன், அந்த சித்தத்தெல்லாம் சொல்லலை. நான் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் நித்திய ஜீவனை பெறணும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன் என்றார். அதானே சித்தம். நீங்கள் நித்திய ஜீவனில் பங்கு பெறணும். நிறைய பேருக்கு அது புரியாமல் இந்த உலகத்தில் பணக்காரர் ஆகணும், இதுதான் கர்த்தருடைய சித்தம். என்னமோ ஆண்டவர் அங்கே உட்காந்து பிளான் போட்டு எப்படியாவது இவனை ஒரு பெரிய பணக்காரராக, இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர் ஆக்கிவிட வேண்டும், அதற்கு தான் வாக்குத்தத்தம், அதற்கு தான் அபிஷேகம், அதற்கு தான் வசனம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். அவனுக்கு இந்த உலகத்தை சாஸ்வதம் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் உங்களை உலகத்தில் பெரியவர்களாக, உலகத்தில் பணக்காரர்களாக மாற்றுவதல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை பெறவும் அது பரிபூர்ணப்படவும். அதுதான் அவருடைய நோக்கம். நான் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்? இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் வந்தேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் விரும்புகிறேன் என்றார் கர்த்தர். அதான சித்தம். நீங்கள் உலகத்தில் ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏழையாய் மரித்தால் கூட பரவாயில்ல, உயிர் தெழும்போது நீ ஒரு ஐஸ்வர்யவானாக உயிர் தெழணும், நித்திய ஜீவனை பெற்றவனாக எழணும். அதான் தேவ சித்தம். அப்போ இந்த தேவ சித்தத்தை அறியாமல் தாங்களாய் ஒரு காரியத்தை இதுதான ஒரு சித்தமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு செய்கிறான் பாருங்க, அவர்களை சாத்தான் பயன்படுத்துவான். யூதாஸ் அப்படித்தான். தேவனுடைய சித்தம் என்ன? நல்லா பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து ஜனங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுங்க. அதானே வந்தார். இவன் பாருங்க, யூதாஸ் இயேசு அரண்மனைக்குள்ளே அனுப்புவாராம், அங்கே வந்து அவர் அற்புதம் செய்வாராம், அங்கே இருக்கக்கூடிய பொந்தி பிலாத்து போன்றவர்களாம் கைகாலெலாம் இழுத்து கொள்ளுவான், ஃபிட்ஸ் வந்து விழுந்துருவானா, உடனே இயேசு அவரை கற்பனை குணமாக்குவாராம், ராணி ஓடி வருவாளாம், ஐயோ என் புருஷன் என்பாராம், கவலைப்படாதுன்னு சொல்லி கர்த்தர் உயர்த்து, உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் இவரை ஏற்றுக்கொள்வார்களாம், அவனே இயேசுவை எங்கே உட்கார வச்சு கிரீடம் இப்படிலாம் கற்பனை பண்ணான். இயேசு அதற்கு வரல. ஒரு அரண்மனை பிடிக்கவா இயேசு வந்தார்? இல்லை, உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் வந்தேன். அதான ஆண்டவர் சொன்னார். அங்கே பேதுரு கூட்டி போய் தனியாக சொல்கிறார், உனக்கு இதெல்லாம் நேரிடாது. இயேசு சொன்னார், நான் இதற்குத்தான் வந்திருக்கிறேன், பின்னாக போ சாத்தானே. கர்த்தருடைய சித்த இதெல்லாம் செய்யும்போது யூதாஸ் அங்கே தானே இருந்திருப்பான். அதெல்லாம் தெரியும்.
ஆனால் கவனிக்கவில்லை அதை. அவனுடைய மனசில் அது போகலை. அவன் வேற ஒன்றை நினைத்து அதை தேவனுடைய சித்தம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அடுத்த காரியம் பாருங்க, தற்பெருமை உள்ளவர்கள். அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் பெருமை உள்ளவனாக இருந்தால் அவனை சாத்தான் பயன்படுத்திடுவான். கோராகு தாத்தான் அப்படித்தான். மோசே என்ன பெரிய ஆளா? நீங்கள் 16வது அதிகாரம் படித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். மோசே என்ன பெரிய ஆளா, எங்களுக்கு என்ன ஆள் இல்லையா என்று சொல்லி தற்பெருமை பேசி தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட நிறுத்தினார்கள். அதனால தான் கர்த்தர் அவளுக்கு எதிர்த்து வந்தார். அப்போ அந்த தற்பெருமை உள்ளவனை சாத்தான் சுலபமாய் தொட்டு விடுவான். அப்போ தற்பெருமை உள்ளவன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஊழியத்தில் ஒருவன் தற்பெருமை பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியத்திலேருந்து நான் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே தொட்டேன்னா அவன் கீழே விழுவான், நாங்கள் தொட்டேன்னா அது நடக்கும், இது நடக்கும், கர்த்தரனை அப்படியான்னு பேசினானாலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவனை கர்த்தர் பயன்படுத்த ரொம்ப குறைவு என்ன, கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், சாத்தான் பயன்படுத்திடுவான். பெருமை வந்து விட்டால் சாத்தான் அடுத்த நிமிஷம் பயன்படுத்திடுவான். சரி, இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பல செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் தன் சீஷர்களை அழைத்து இயேசு கேட்கிறார், என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறான். ஒரு தீர்க்கதரிசிங்கிறான், ஒரு அபம்னு சொல்கிறான். சரி, அவங்க சொல்கிறக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறார். அப்போது பேதுரு முந்தி கொண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறார். அப்போ இயேசு எல்லா சீஷருக்கு முன்னால் சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு அவர் அடுத்த செய்திக்கு போயிட்டார். ஆனால் பேதுருடைய மனசில் என்னென்னா, எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க, யோவான் ஓடி போய் அவரை மார்பில் சாஞ்சுக்கிட்டானே, அவனுக்கு கூட வெளிப்படுத்தலையே, பரலோகத்தில் இருக்கிற பிதா அந்த 12 பேரில் தேடி என்கிட்ட தானே வெளிப்படுத்திருக்கிறான்னு அப்படியே அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் போல இருக்குது. அதையே நினச்சி யோசித்து கொண்டிருந்தான். அடுத்து அப்படி நினச்ச உடனே பக்கத்தில் சாத்தான் வந்து நின்று விட்டான். இயேசு அடுத்த டாபிக் போயிட்டார். தான் மரித்து தான் எப்படியெல்லாம் பாடுபடணும்னு சொல்லும்போது இவனுக்குள்ள அந்த ஒரு மனப்பெருமை இருந்ததுனால இப்போ சாத்தான் மெல்ல ஒரு வார்த்தை போடும், இதெல்லாம் அவருக்கு சம்பவிக்க போகிறது இல்லை, ஏன் இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஒரு சிம்பத்தி உண்டாக்குறாரு, கூட்டி போய் கடிந்து கொள்ளன்றான். இவன் என்ன நினச்சிட்டான், பிதா தானே வெளிப்படுத்தினார் 2 வருஷத்துக்கு முன்னால், அதே பிதா தொடர்ந்து எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நினைத்து பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு அவரை கடிந்து கொண்டான். இதெல்லாம் உமக்கு நேரிடுகிறது இல்லை, ஏன் சும்மா இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று கடிந்து கொண்டான். அப்போ தான் ஆண்டவர் பார்த்து, பின்னாக போ சாத்தானே என்றார். யாரை சொன்னார்? பேதுரு இல்லை, அவன் மனசை தூண்டி கொண்டிருக்கிற. ஒரு 2 வசனத்துக்கு முன்னால் பிதா பயன்படுத்தினார், ஒரு 2 வசனத்துக்கு அப்புறம் சாத்தான் பேதுருவை பயன்படுத்தினான். இந்த 2 வசனத்துக்கு இடையில பேதுருக்குள்ளே பெருமை வந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் வெளிப்படாது எனக்கு வெளிப்பட்டது என்று ஒரு பெருமை வந்தது. அவங்களுக்குள்ள 12 பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் இருந்து கொண்டே இருந்தது. நீயா நானான்னு பல சமயத்தில் இயேசுக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கிறான்னு சண்டை கூட போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தது, ஆனால் வெளியே பார்த்தா ஒன்றா இருக்க மாதிரி இருந்தாங்க. அதுக்குள்ளே இருந்ததுனால எல்லார் நடுவிலும் நான் விசேஷமானவன் என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்த போது ஒரு பெருமை வந்ததுனால சாத்தான் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தான். சாத்தானால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியர்களின் அடையாளங்கள் என்று ஒன்று இருக்கிறது. இதை தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இவர்கள் எப்படி இருப்பார்கள்? வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பைபிள் தான் வச்சுருப்பான். அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷை கடப்படான்னு பேசுவான், கூட்டம் நடத்துவான், பாட்டு பாடுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவன் தேவனால் உண்டானவனா பாருங்கள், ஜனங்கள் நடுவில் பேர் கூட பெற்றிருப்பான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணுகிற கலகக்காரன் அவன். அவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறானா, சாத்தானால் கொண்டு வந்து உள்ளே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறானா என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கு சில அடையாளம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த அடையாளம் அப்பப்போ வெளிப்படும். ஒன்று, இவர்கள் பக்க வழியிலே நுழைந்திருப்பார்கள். பக்க வழியாய் நுழைந்தவன் கள்ள சகோதரன். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பக்க வழியிலே நுழைந்தவர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் பார்ப்பான், நமக்கு நல்லா பேச தெரியும், இசை தாளந்திருக்கு, பாடத் தெரியும், நல்லா ஆடத் தெரியும். உடனே இவனு என்ன செய்வான்னா, பக்க வழியில் உள்ளே வந்துடுவான். அவன் தான் சட்டத்திட்டங்களை பற்றியோ வசனத்தை பற்றி, வார்த்தை பற்றி, உபதேசத்தை பற்றி, சித்தத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் பக்க வழியில் நுழைஞ்சு, அவனுக்கு சட்டமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான், பிசாசு பிடித்தவன் எப்படி இருப்பான்னு ஒரு அடையாளம் இருக்குது. அவன் அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருக்க வேண்டும். அது அவனுடைய அடையாளம். பக்க வழியிலே நுழைந்தவர்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறார், அவர்கள் கள்ள சகோதரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரர்கள் மாதிரி உள்ளே வந்துடுவான், ஆனால் கள்ளன். அவர்கள் உள்ளே வந்துடுவாங்க. 2வது, அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். தேவ மனிதர்களை
விரோதிக்க சமயம் தேடுவார்கள். எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஆட்களை தேவ மனிதர்களுக்கு எதிராக பேசணும் அப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்க சமயம் பார்த்துட்டே இருப்பா. அப்படியே பார்ப்பாங்க, எங்கே தப்பு விடுறாரு, எங்கே இது பண்ணுறாரு, என்ன ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை எப்படி தப்பாக சொல்லிட்டாரு, அல்லது என்ன நடக்குது, இவனுக்கு சம்பளம் குறைத்தாரு, இவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, இப்படி உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே அவர்களை விரோதிக்க சமயம் தேடுவார்கள். அது ஒரு அடையாளம். உள்ளுக்குள்ளே வந்துட்டே பேசுவாங்க. நல்ல ஊழியக்காரங்க அப்படியாக நீ சொல்லுவார், என்னங்க ஊழியக்காரர், உங்களுக்கு தான் நீங்கள் வெளியே வர்றீங்க, கூட்டத்தில் உட்காடுறீங்க, கைதட்டுறீங்க, போகிறீங்க, உள்ளே இருக்க எங்களுக்கு தானே தெரியும். வெளியே சொல்கிறதோடு அப்படி தாங்க, உள்ளுக்குள்ளே அவருடைய முகமே வேற அப்படிமா. அவர்களை விரோதிக்க சமயம் தேடுவார்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி பேசுகிறவன் அவன் திருடன். அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் உடனே அவனை விட்டு விலகிவிட வேண்டும். சொல்கிறான்ல, எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, அவர்கிட்ட அவ்வளோ குறை, ஏன் அப்போ அங்கே இருக்கிற உள்ள உண்மையிலே நீ அந்த குறைகளை கண்டுபிடித்து அது வேண்டாம்னு நினச்சா நீ விலகியில் வந்துடணும். ஏன் உள்ளிருந்து குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டால், அவன் விரோதிக்க சமயம் தேடுகிறவன். இப்படி இந்த விஷ விதையை ஜனங்களுக்குள்ளே விதைப்பதற்காக சாத்தானால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதன். அவனை இயக்குவது சாத்தான் தான். அவன் அப்படி தான் செய்வான். அவன் வர்றவங்ககிட்ட எல்லாம் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பான். ஊழியக்காரரை பற்றி, ஊழியங்களை பற்றி. ஒரு ஊழியம், ஒரு நிர்வாகம் என்றால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஒன்று போல செய்து விட முடியாது. ஒருத்தனுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏதோ ஒன்று நடந்து விட்டது, உடனே என்ன செய்வாங்க, அதை விரோதிப்பதற்கு எப்படா சமயம் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலையா, விலகிரு. எதுக்கு உனக்கு அது தேவையில்லாவிட்டால் ஏன் அங்கே போய் இருக்கணும்? அவர்களை ஏன் அங்கே சாத்தான வச்சிருக்கிறான்னா, வருகிறருடைய மனசுலெல்லாம் இந்த விதைகளை தூவிட்டே இருக்கணும். அதான் பாருங்கள், வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடி தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்களை எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்களே என்று அவர் சொல்லுகிறார். இந்த கள்ள ஊழியக்காரன் எப்படி இருப்பான்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதிக்க டைம் எப்போ கிடைக்குது, எங்கே ஒரு சின்ன இடம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்களுடைய அடையாளம்னா முறுமுறுப்பார்கள். எதுவும் அவனுக்கு சுத்தமாக இருக்காது, எதுவும் அவனுக்கு நீதியாக இருக்காது. முறுமுறுத்துட்டு இது குறை, அது குறை, இது குறை, இது குறை அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்து குற்றம் சொல்லுவார்கள். அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ, கேட்டதோ கேளாதோ, தானாய் சிந்தித்தது, இட்டுக்கட்டினது இதெல்லாம் வச்சு குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. யாரை? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை. 4வது காரியம், கீழ்ப்படியாதவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். நடத்துகிறவர்கள், சபை, உள்ளுக்குள்ளே அவங்க பேசும்போது ஒரு சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜை அவங்கள காட்டி கொடுத்துரும். எதையும் கேட்க மாட்டான். அவன்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் சொல்ல முடியாது, பேச முடியாது. கீழ்ப்படியாதவர்கள். 5வது காரியம் பாருங்கள், அவங்களுடைய அடையாளம், அவர்கள் ஐக்கியத்தை விட்டு விலகி ஐக்கியத்தில் இருப்பதை போல காண்பித்துக் கொள்வாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்காது, அதை விட்டு எப்போவோ விலகி இருப்பான். ஆனால் அந்த ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருப்பார்கள். யூதாஸ் அப்படித்தான் செய்தான். அவன் தேவ பந்தியிலிருந்து புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. யோவானுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள், பந்தியில் இருக்கிற மாதிரி இருந்தான், பந்தியை விட்டு எழுந்து வெளியே போனான். அவர்கள் அந்நியர்களுடன் சம்பந்தம் வச்சிருப்பாங்க. தேவனுக்கு எதிரானவர்கள், இந்த குறைகளை நம்புகிறவர்கள், அந்த ஊழியக்காரனை குற்றம் கண்டுபிடிக்க இருக்கிறவங்க வெளியே இருப்பாங்கல்ல, அவங்களோட தொடர்பு வச்சுருப்பான். இங்கே வரும்போது தேவ பிள்ளைகளோடு இருப்பாங்க, அங்கே வெளியே போனால் அங்கே உட்காந்து பேசி கொண்டிருப்பான். யார் இந்த ஊழியத்துக்கு எதிரானவர்கள், யார் இந்த சபைக்கு எதிரானவர்கள், யார் யாருக்கெல்லாம் இவங்க மேலே எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குன்னு பார்த்து அவங்க வீட்டில் போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு, அவர்களுடைய வீட்டில் போய் எதையாவது பொருள்களை வாங்கி கொண்டு இங்கே இருக்கிறதெல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டு கட்டி பேசி அவர்களோட ஒரு நட்புறவு வச்சுருப்பாங்க. அவன் ஆபத்தானவன். இவன் அப்படி தான் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பார், படுப்பார், தூங்குவார், அவரோட பேசுவார். பாருங்கள், பேதுரெல்லாம் அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூட போகல அவர். ஆனால் இவன் மாத்திரம் போக்கும் வரத்துமாக இருந்தான். கவனித்து பாருங்களேன், எல்லாரும் இயேசுவோட தானே 3.5 வருஷம் தங்கியிருந்தாங்க. இந்த யூதாஸ் மாத்திரம் எப்படி போக்கும் வரத்துமாக இருந்தான்? திடீர்னு லீவ் போட்டு போகிறது, நான் போய் எருசலேம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போகிறது, அவர்களோட உட்காந்து பேசுவது, அங்கே நட்புறவை வைத்து கொள்வது, இங்கே எல்லாம் தூங்கின பேரை எந்திரிச்சு போகிறது,
அந்த வேத பாரகர்களை பார்ப்பது, பரிசேயர்களை பார்ப்பது, யூத தலைவர்களை பார்ப்பது, இதெல்லாம் சேருது ரெண்டு பக்கம். அவர்களோடு அவன் சம்பந்தம் வைத்திருந்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் சிலருக்குள்ளே காணப்படும், சில ஊழியக்காரர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ளே காணப்படும். இவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், சாத்தானாலே பயன்படுத்தப்படும்படிக்கு, ஊழியத்தை தடை செய்யும்படிக்கு, ஊழியத்தை மூடி போடும்படிக்கு. ஒரு சர்ச்சு பாருங்க, ஒரு போதகர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு பல முறை பிளாட்ஃபாரத்தில் தான் படுத்திருந்து கஷ்டப்பட்டு பல முறை போலீஸ்லாம் அவரை பிடிச்சு கொண்டு போய் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு கட்டடத்தை கட்டி ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை வச்சுருந்தார். ஈஸ்டர் அன்றைக்கு அந்த சபையில் பூட்டு போட்டாங்க. இப்போ நிம்மதி. ஏன்னா ஊழியத்தை பூட்டியாச்சா, சபையை மூடியாச்சு, ஊழியத்தை ஊற்றி மூடியாச்சு, நிம்மதி. இன்னும் அவனுடைய வேலையை பார்க்க போயிடுவான். இது என்னது? எவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன் அந்த ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். வெளியே இருந்து சடனாக நீங்கள் கள்ளத்துக்கு போட்டு போகிறீங்க. ஒரு பொருளை உருவாக்குவது எவ்வளோ கடினம். வெளியே இருந்து கள்ளத்துக்கு போட்டு படைச்சாச்சா சந்தோஷமா? இப்படி ஒன்றுன்னா ஒரு எரிகிற தீபங்களை அணைத்து கொண்டே போங்க. அப்புறம் இருள் வந்துச்சு, தேசத்தில் அது வருது இது வருது, பெட்ரோல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, அப்படித்தான் வரும். இந்த கள்ள போட்டவன் காப்பாற்ற வேண்டியதானே. உங்கள் வீட்டில் டீ குடிச்சிட்டு குற்றம் சொன்னானே, நாளைக்கு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, அவன் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ப்பானா? யோசிச்சு பாருங்கள். இது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த மனிதர்கள், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சித்தம். அதை பிசாசோடு சேர்ந்து எப்படியா முடக்கி போட நினைக்கிறானே. அவள் மூடி போட்டாச்சுன்னா சந்தோஷமா? ஒரு பெரிய ஊழியத்தை மூடியாச்சு, அப்பா இப்போ நிம்மதியா உங்களுக்கு? அந்த வேலையை நீ செய்வியா? சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுவியா நீ? கள்ளத்துக்கு போட்டிய மோசே சரி, மோசே ஒரு மாதிரி மனமடிவாகி என்னால் முடியாதுப்பா, கொராகு தாத்தான், மீதி தூரத்தை நீ நடத்துவியா? அவனை முடியுமா உன்னால்? கொராகு நடத்திடுவானா? ஒரு கண்மலை பிளந்து தண்ணீர் வரல சொல்லி ஜனங்கள் அங்கே கொந்தளிச்சா கொராகு போய் கர்த்தரிடத்தில் பேசுவானா? இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்பானா? அல்லது கோராகு பேசினால் கோராகிடத்தில் கர்த்தர் தான் பேசுவாரா? நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. மோசே இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அவனால்? அப்போ ஏன் பேசணும்? நீ வாய முடியல போகணும். மோசே இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஐயா, அவன் ஆசைப்பட்ட மாதிரியே மோசே இடத்த விட்டு கொடுத்துட்டார். போங்கப்பா, நீங்கள் தானே கேட்குறீங்க, நடத்துங்க. 10 கிலோமீட்டர் நடத்திடுவே நீ? 30 லட்சம் பேரை யோசிச்சு பாருங்கள். பின்ன எதுக்கு பேசணும்? அவள் தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம், குறை நிறைகள் இருக்கும், நடக்குது போகுது. ஒரு காரியத்தை எழுப்பணும், ஒரு காரியத்தை கட்டணும், ஒரு காரியத்தை இடிப்பது ஒன்றும் ரொம்ப சுலபம். இப்போ நிம்மதியாயிருச்சா உங்களுக்கு? சர்ச்சு ஜனங்கள்லாம் அப்படி வெளியே சிதறிட்டா நிம்மதியாயிருச்சா? அப்பா, ஒரு ஊழியம் மூடி விட்டது, சந்தோஷமா? நீ செய்வியா அந்த ஊழியத்தை? அதான் இது பிசாசு. பிசாசு கட்டணும், இடிக்கணும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், சிதிலமடை வைக்கணும், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்கணும். அதான் அவனுடைய நோக்கம். உன்னை பயன்படுத்தி கொள்ளுகிறான். அதனால் இப்படிப்பட்ட கள்ள வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொல்லுவது, வேலைக்காரர்கள் எப்படி, அவன் கேட்க மாட்டான் அந்த செய்தியெல்லாம், நீங்கள் கேளுங்க. அவர்களை ஆதரவு செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட அரிப்பிளவை போல படர்கிற வார்த்தைக்கு இடம் கொடாமல் இருங்க. கேட்க நல்லா இருக்கே, ஓ இந்த ஊழியத்தில் இப்படி நடக்குதா, அதான் யூடியூப்பில் சொல்லிட்டாரே, அவர் என்ன ஜட்ஜா? யூடியூப்பில் சொல்லிட்டாராம். இவர் தான் சொல்லிட்டா ஜட்ஜா? அவர் நியாயாதிபதியா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோகம் எங்கே அப்படின்னு கேட்டால் சொரியிற இடத்துல, எங்கே வேதனை கேட்டால் சொரிஞ்ச இடத்துலம்பாங்க. அது சொரியும் போது சுகமாக இருக்கும், அப்புறம் தான் அதனுடைய வேதனை ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலருக்கு அப்படி கேட்கும்போது மனசில் அப்படியே இதமாக இருக்கும். ஓ இந்த ஊழியன் விழுந்துட்டாரா, போச்சா, இந்த ஊழியன் ஓ அப்படியா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறானா, பொல்லாதவனாக இருப்பான் போல இருக்கே. கேட்பதற்கு உங்களுக்கு இனிமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி போட்டுவிடும். உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை அரிப்பிளவை போல படர வைத்தானே அலெக்சாந்தர் யமனே, அவனுடைய பேர். அவன் என்ன செய்தான்? ஊழியம், ஆளை காணோம். கோராகு தாத்தான், பூமி விழுங்கி போட்டது. மோசே இன்றைக்கும் நிற்கிறார். பவுலுடைய ஊழியம் இன்றைக்கும் நிற்கிறது, கனி கொடுக்கிறது. அப்போ அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ பவுலுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் எதிராக பேசினியே, இவர்கள் கையில் அந்த ஊழியத்தை கொடுத்தா செஞ்சிருவானா? யோசித்து பாருங்கள். அது முடியாத காரியம். நீங்கள் தான் எது நல்லது எது தீயது என்று கண்டுபிடிக்கணும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவதற்காக, உங்களை உயிர்த்தெழ பண்ணுவதற்காக, நித்திய ஜீவனை பெற வைப்பதற்காக தம்முடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுடைய ஜீவனை குலைத்து போடுவதற்கு ஊழியக்காரர் மாதிரியே வேஷம் தரித்த சிலரை ஊழியங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் பிசாசு எழுப்பி வைத்திருக்கிறான்.
நீங்கள் இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எனக்காக நான் சொல்லலை, உங்களுக்காக சொல்லுகிறேன். உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தான் முக்கியம். நாங்கள் என்ன சொல்லலாம், நீ கேட்டே தீர வேண்டும் என்று உங்களை கன் பாயிண்டில் வைத்துக்கொண்டு மிரட்டவோ அல்லது கீழ்ப்படி வைக்கவோ எங்களுக்கு முடியாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு தெரிந்ததை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்ம கண்ட வார்த்தைக்கு மனசில் இடம் கொடுத்தா சாத்தானால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கிளை, அந்த விதை உங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிடும். அப்படியே உள்ள வீட்டில் குழப்பம், மனசில் குழப்பம், போராட்டம், சாத்தானுடைய சாயல் அப்படியே வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால்தான் நீங்கள் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அது தேவனால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பாருங்கள். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது கர்த்தரால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பார்த்து நல்ல ஊழியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை கேளுங்க. ஒருவனுடைய வார்த்தையே அவனை காட்டி கொடுத்து விடும். அவன் பேசுகிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கள்ள வேலையாட்கள் என்று. கள்ள வேலையாட்களுடைய ஊழியத்தை நீங்கள் பெற்றால் அந்த கபட்டுத்தனமும் கள்ளத்தனமும் வேதத்தில் சொன்ன மாதிரி அரிப்பிளவையை போல படருமாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழித்து விடுமாம். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை விட பல மடங்கு சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களை, வேலைக்காரர்களை, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவர்களை, நீதியின் ஊழியருடைய அந்த வேஷத்தை தரித்தவர்களை சபையிலும் ஊழியங்களிலும் மேடைகளிலும் நிறைய எழுப்பி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கவனம், கர்த்தர் வருகிறார். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும். நன்மை தீமை என்னதென்று தெரிந்து கொள்வர் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. கடைசி காலம் வஞ்சகமும் துரோகமும் வேதனையும் நிறைந்த ஒரு காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பல பொல்லாத ஊழியக்காரர்கள், பொல்லாத வேலைக்காரர்கள், ஆண்டவரை கர்த்தருக்கு எதிராக துரோகம் பண்ணுகிறவர்கள், ஒருவேளை மனிதர்கள் நடுவிலே பேர் பெற்றிருந்தாலும், சபையிலே பேர் பெற்றிருந்தாலும், கர்த்தருக்கு எதிராக துரோகம் பண்ணி கலகம் பண்ணுகிற கலக வீட்டார், அவர்கள் எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள ஆண்டவரே. எங்கள் ஜீவன் எங்களுக்கு முக்கியம் அப்பா. அது பற்றி எரிகிற இடத்திலிருந்து தப்பித்த கொள்ளியை போல இருக்கிறது ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் எதிலிருந்தோ விடுவிக்கப்பட்டு வேறேதோ ஒரு காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் எங்களுடைய கண்களை திறப்பீராக. நாங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய ஜீவன் சிதறி போய் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்து நாங்கள் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஜீவன் எங்களுக்கு அருமையாக இருக்கிறது. நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு இதில் மாட்டிக்கொள்ளக்கூடாதபடி எங்கள் கண்களை பிரகாசமாய் திறந்திரலும். எது நன்மை தீமை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்திரலும். மனிதர்கள் நடுவிலே ஒருவேளை பேர் பெற்றவர்களாக இருந்தால் கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணுகிறானா என்பதை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்திரலும். கர்த்தர் எழுப்பினவர் யார், பிசாசு எழுப்பினது யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள ஆவிகளை பகுத்தறியும் ஞானத்தை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இறங்கி வர பண்ணுவீராக. அவன் எத்தனை ஆடம்பரமாய் எங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பல கண்ணிகளை வைத்தாலும் கண்ணி தெரித்தது, நாமோ தப்பினோம் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தராகிய தேவனே, நீர் எங்கள் முன்பாக கடந்து போம். இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட ஆண்டவரே சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே விழுந்து விடக்கூடாது. பொல்லாத மனிதருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விடக்கூடாது. விலையேற பெற்ற தம்முடைய ரட்சிப்பை, விலையேற பெற்ற தம்முடைய விசுவாசத்தை அவர்கள் ஆண்டவரே இழந்து விடக்கூடாது. அவருடைய விசுவாச படகு சேதமடைந்து விடக்கூடாது. அவர்கள் கரை சேருகிற வரைக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைகிற வரைக்கும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க ஞானத்தையும் பலனையும் ஊட்டுகிற ஆவியானவர் அவர்களை மூடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். திரளாய் எத்தனையோ கூட்டமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பி சாத்தானால ஊழியக்காரர்களை போல வேஷமிட பண்ணி ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ளே கொண்டு வந்தவர்களை நிலைநிறுத்தி இருந்தாலும் அவர்கள் படாடபமாகவும் ஆடம்பரமாகவும் அவர்கள் அலறல் சத்தத்தோடும் தங்களை கவனிக்கும்படிக்கு காரியங்களை செய்தாலும் எங்களுக்கு விழிப்புள்ள, ஞானமுள்ள, பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைந்திரும். எது நன்மை தீமை என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். மறுபடியும் சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் எங்களுக்கு முக்கியம். ஒன்றிலிருந்து தப்பித்திருக்கிறோம், நாங்கள் எல்லாவற்றிலும் தப்பிக்கணும். ஒன்றிலிருந்து தப்பிச்சு நாங்கள் இன்னொன்றில் மாட்டிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உள்ளே வந்திருக்கிற அந்த இடம்
ஆண்டவரே, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, கண்ணியும் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய வழியும் இருக்கிறது. கண்ணிகளுக்கு தப்பி எங்களுடைய விசுவாசத்தை, எங்கள் ஓட்டத்தை, ஜீவனை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும். கண்களை திறக்க உதவி தாரும். வேதத்தை வாசிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை சுவாசிக்க நீர் எங்களுக்குள்ளே ஒரு ஆவலை தூண்டியருளும் ஆண்டவரே. வேத வசனத்தினால் எங்களுடைய இருதயங்களை நிறைத்தருளும். நம்முடைய வேதத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் மர்மங்களையும் பார்க்க எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். இயேசுவின் கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பேர் பெறாய் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக எங்கள் வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிப பெண்களை, வாலிப தம்பிமாரை ஒப்புக் கொடுக்கிறேன். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இவர் எந்த ஒரு கள்ள ஊழியக்காரனுடைய போதனையிலும் அவர்கள் ஈர்ப்புண்டு போய்விடாதபடி அவருடைய ஜீவனுக்கு ஒரு காவலை வைத்தருளும் ஆண்டவரே. காவலை வைத்தருளும். உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டருளும். எங்கள் சபைகளை காத்து கொண்டருளும். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல ஊழியங்களை காத்து கொண்டருளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் போகிற எல்லா சர்ச்சையும் காத்து கொண்டருளும். அந்த சபை போதகர்களை காத்து கொண்டருளும். கோராகு தாத்தான் போல அந்த சபைகளுக்குள்ளே எழும்பி கிரியை செய்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே மடங்கடித்து விடும் ஆண்டவரே. மடங்கடித்து விடும். அவருடைய ஊழியங்களை முடங்கி போக பண்ணியறலும். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் எங்கள் போதகர்களுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக உள்ளே இருந்து கொண்டு கலகம் பண்ணி, குழப்பம் பண்ணி, விசுவாசிகளை பிரித்து வேட்டையாடி அவனுடைய மனதை வேதனைப்படுத்தி, கலவரப்படுத்தி, ஊழியம் செய்ய விட முடியாமல் தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் சபை வளாகங்களை விட்டு துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணுவீராக. ஊழியங்களை சுத்திகரிப்பீராக. எத்தனை நல்ல போதகர்களை எழுப்பி தந்திருக்கிறேன். எத்தனை நல்ல சுவிசேஷர்கள் எழுப்பி தந்திருக்கிறேன். நல்ல எத்தனை ஊழியக்காரர்களை எழுப்பி தந்திருக்கிறேன். அவர்கள் விரோதமாய் கிரியை செய்ய இன்று ஆண்டவரை புறப்பட்டிருக்கிற சாத்தானுடைய ஊழியர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம ஜனங்கள் அவர்களை ஆண்டவரை அப்புறப்படுத்தவும் புறக்கணிக்கவும் நீர் எங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தந்தருளும். அப்படிப்பட்ட ஊழியங்களை கட்டி போடும் ஆண்டவரே. சாத்தானுடைய ஊழியங்கள் உம்முடைய ஊழியங்களுக்குள்ளே வளரவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கவனியும், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.